ஒரு கணவன் மனைவி கூட ஒரு மாமியார் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, எருசலேம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு போயிருக்கிறாங்க. அவங்க அங்கே எருசலேம் போகும்பொழுது அங்கே நடந்த சம்பவங்களை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கைடு ஒருத்தர் சொல்லித்தரார். இங்கே இது ஒரு பழமையான நகரம், இங்கே ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இங்கு வாழ்ந்தார். இப்படி அவர் மக்களுக்காக வாழ்ந்தார். 3ஆம் நாள் அவரை சிலுவையில் அறைந்தாங்க. அவர் செத்து போன உடனே அவரை இந்த கல்லறையில் தான் வைத்தார்கள். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். இப்படி நிறைய விஷயங்கள் எருசலேமில் அவங்க போகும்பொழுது நிறைய விஷயங்கள் அவருக்கு சொல்லப்பட்டது. இவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக ஹோட்டலில் தங்குகிறார்கள். திடீரென்று மாமியாருக்கு ஹார்ட் அட்டாக் மரித்து போயிட்டாங்க. இப்போ இந்த கணவன் மனைவி என்ன பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. இப்போ அவர் சொன்னார், நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு மாமியாரை எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணணுன்னா $40,000 செலவாகும். ஆனால் நீங்கள் இங்கேயே அடக்கம் பண்ணுறீங்கன்னா வெறும் $40 தான். நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்க, என்ன சொல்ல வர்றீங்க? இவர் சொன்னார், கொஞ்சம் கூட யோசிக்கலை, நான் $40,000 கட்டி சொந்த ஊருக்கே எடுத்துகிட்டு போகிறேன். இந்த அதிகாரிக்கு ஒன்றும் புரியல. $40,000 அப்படிங்கிறது சாதாரண காசு இல்லை. வெறும் $40 கட்டி நீங்கள் இங்கே ஏன் அடக்கம் பண்ணக்கூடாது? அங்கே அவர் சொன்னார், ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அதே மாதிரி அடக்கம் பண்ணாங்க. 3ஆவது நாள் என்ன பண்ணிட்டார், உயிரோடு வந்துட்டார். நான் அந்த சான்ஸ் எடுக்க விரும்பலை. 40,000 செலவானாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுறேன், எங்கள் ஊருக்கே போய் எங்கள் மாமியார் அடக்கம் பண்ணிடுறேன். என்னென்னா, இன்றைக்கு அந்த அளவுக்கு இருக்கிறது மனிதர்களுடைய உறவுகள். மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆவதில்லை, மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஆவது இல்லை. எல்லா ஊரும், தமிழ்நாடு எடுத்தாலும் சரி, மலேசியா வந்தாலும் சரி, ஏன் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை இருக்கிறது. அமெரிக்காவில் ஒரு ஜோக் பார்த்தீங்கன்னா, அங்கே அதை நான் வாசிக்கும் பொழுது, இங்கேயே அந்த பிரச்சனை இருக்கு போல் இருக்குது அப்படின்னு நான் நினைத்து கொண்டு, ஒரு வீட்டுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, மகன் ஒரு 4 தோழிகளை அழைத்து கொண்டு வருகிறார். 4-5 தோழிகள் கூட வேலை பார்க்கக்கூடிய தோழிகளை அழைச்சிட்டு அம்மா கிட்ட காதில் கிசுக்கிறாரு. இதில் ஒரு பெண்ணைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன், அது யாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். அவங்க வர்றாங்க, அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் பரிமாறப்படுகிறது, எல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க. எல்லாரையும் பார்க்கும் பொழுது ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க, கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டமான ஒன்று. மகனுக்கு ஒரு தைரியம், அம்மாவால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. கடைசி எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு அவங்கள அனுப்பிவிட போகும் பொழுது அம்மா கூப்பிட்டாங்க. அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு தானே அப்படின்னு சொன்னவனே மகனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது என்னமோ தெரியல, அந்த பொண்ணு வந்ததுலேருந்து அதை எனக்கு பிடிக்கவே இல்லை. மேக்சிமம் எல்லா ஊர்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா நம்ம கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லும் பொழுது உறவுகள் ரொம்ப முக்கியம். நாம் என்றைக்கோ ஒருத்தரை பார்த்து கொள்ளும் பொழுது நம்ம நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். நம்மளை மாதிரி நல்லவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் நெருங்கி பழகும் பொழுது தான் அங்கே பிரச்சனை உருவாகிறது. நீங்கள் யாராவது ஒரு கூட ரொம்ப நெருங்கினீங்கன்னு வைங்க, ரொம்ப நெருங்கும் பொழுது அவர்களை பற்றி முழு விஷயமும் தெரியும். ஃபஸ்ட்டு அங்கே என்ன ஆகுனா, கொஞ்சம் மரியாதை குறையும். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸியாக சண்டைகளோ மன வருத்தங்களோ கருத்து வேறுபாடுகளோ இவைகள் வரும். ஒருவேளை இது எதுவுமே வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணலான்னா, நெருங்காமையே இருக்கலாம். அதனால தான் மேக்சிமம் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப நெருங்க விட மாட்டாங்க, அப்படி தூரமாகவே இருப்பாங்க. அங்கே எப்பொழுதுமே ஒரு மரியாதை இருக்கும், பிரச்சனையே வராது. நெருங்கிட்டால் போதும், ஈஸியாக அங்கே பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. காரணம் நெருக்கம் அல்ல, நாம் அதை தவறாய் புரிந்து கொள்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அணுகுமுறைகள்.
நம்மகிட்ட இருக்கக்கூடியதான குணாதிசயங்கள். அது ஒருவரை ஒருவர் காயப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். நம்ம அறியாமல் சில சமயங்களில் பேசலாம். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். கிறிஸ்டியானிட்டினாலே அது உறவை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒன்று. தேவன் சபைங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார் பார்த்தீங்களா? இந்த சபைங்கிற அமைப்பை எதற்காக? கற்றுக்கொள்ளுவதற்கும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுவதற்கும், விட்டு கொடுப்பதற்கும், மன்னிப்பதற்கும். இங்கே தான் நாம் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்கிறோம். ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருக்கிறோம், ரத்த சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறோம். நம்ம எல்லாம் இங்கே ஒன்றா வந்திருக்கிறோம். நம்ம கற்றுக்கொள்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். அவங்களுடைய தவறுகளில் நாம் என்ன சொல்கிறது, பொறுமை காண்பிக்கிறோம். சரி, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம். இப்படி எல்லாமே இதுக்குள்ளே நடக்கணும். அப்படி நடக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சரியான நபர்களாக இருக்கணும், புரிந்து கொள்ளப்படணும். இப்போ நாம் ஒரு வார்த்தையை கேட்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொன்ன. அந்த இரண்டாவது வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த வார்த்தையில் ஒரு பெரிய சத்தியம் அடங்கி இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், லூக்கா புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாராவது லூக்கா 23ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்கா 23, லூக் சாப்டர் 23 verse 40. மற்றவர் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தோம் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓகே, 38வது வசனம் 38 வாசிங்க. இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தோம் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்க தக்கவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஓகே, தேங்க்யூ. இந்த இரண்டாம் வார்த்தை எப்பொழுதுமே 7 வார்த்தைகள். இந்த இரண்டாவது வார்த்தை பார்த்தீங்கன்னா இந்த லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மேக்சிமம் நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எதில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு என்ற வார்த்தையை போட்டுக்கிட்டு நம்ம முடிச்சுக்கிட்டு இருப்போம். மனிதர்கள் எப்பொழுதுமே ஏன் அவர் பரதீசில் இருப்பார் அப்படின்னு கேள்வி கேட்கறதில்ல. கேள்வி கேட்டிருந்தா அது சரியாக இருந்திருக்கும். அவர் எதனால் பரதீசிக்கு தகுதியானவராய் மாறினார், ஏன் தகுதியானவராய் மாறினார், அந்த கேள்வி கேட்குறதை விட இன்றைக்கு அப்படின்னா எப்போ நடக்கும், அந்த காலத்தை குறித்ததான கேள்வி. எப்பொழுதுமே மனிதர்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, அது எப்போ நடக்கும். என் மகிட்ட ஒரு நாள் சொன்னேன், நீ மட்டும் நல்ல மார்க் வாங்கினா நான் இந்த மாதிரி ஒன்று வாங்கி தருவேன். எப்போ வாங்கி தருவீங்க? தான் சொல்லிட்டேன், நல்ல மார்க். என்ன வாங்கி தருவீங்க? கடைசி வரைக்கும் நல்ல மார்க் வாங்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் இல்லை. எப்போ வாங்கி தருவீங்க, என்ன வாங்கி தருவீங்க? இயேசு கிறிஸ்து கடைசியில் சீசர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு, பாருங்கப்பா, நான் இந்த மாதிரி பரமேறி போகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இப்படியெல்லாம் சொன்ன உடனே அடுத்து அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி எங்கே இருக்குன்னா, பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் இருக்குது. இந்த கேள்வியை பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள். 5வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற
காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். 6வது வசனம், அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். எந்த டைம் அதை செய்வீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து கூட எப்போ வருவார், அந்த காலம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இன்னைக்குன்னா இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு அங்கே போயிட்டாரு, 3 நாள் பூமிக்குள்ளே கிடந்தாரு. இன்னைக்கு எப்படி நமக்கு அது தேவையில்லை. ஏன் அப்படி சொன்னார்? அவன் பரதேசிக்கு வருகிற அளவுக்கு அப்படி என்ன அவருடைய வாழ்க்கையில் ஒரு தகுதியை கண்டுபிடித்தார். இதை தான் நாம் பார்க்கணும். அவர் இன்னைக்கு போகிறாரு, நாளைக்கு போகிறாரு, ஏன் அடுத்த வருஷம் கூட போயிட்டு போகிறாரு. ஆனால் தேவன் சொல்லிட்டாரு, பரதேசியில் இருப்பாயின்னு சொல்லியாச்சு. ஏன் அவர் இருக்க போகிறார்? அப்படி என்ன? அவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரே ஒரு ஜெபந்தான் செஞ்சார், என்னை நினைத்தருளும், அவ்வளவுதான். வேற எதுவுமே அவர் சொல்லலை. இதுக்காக உடனே பரதேசிக்கே அவரை கூட்டிட்டு, இத்தனை நாளாக அவர் பாவம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆள், கொலை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆள், விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்த ஒரு நபர், ஊர் உலகத்தில் அது எல்லா தப்பையும் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் ஒரே ஒரு ஜெபிச்சவனே, ஓகே நீ எங்கூட பரதேசியில் வந்துடுவான்னு சொன்னால், நாம் எதுக்காக இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறோன்னா, என்றைக்கு இப்போ வந்தாரா, அப்போ வந்தாரா, நாளைக்கு வந்தாரா? நாம் நோக்கி பார்க்க வேண்டியது, ஏன் இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னார்? அவனுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன நன்மையை கண்டுபிடித்தார்? நான் சொன்னேன், நெருங்கி பழகும்போது சிலருடைய குணாதிசயங்கள் தெரியும். அதனால் சில சமயங்களில் நமக்கு கருத்து வேறுபாடு வருகிறது. எப்போதுமே நாம் சண்டை போடுறது நண்பர்கிட்ட தான் இருக்குது. ரொம்ப நெருங்கி ஸ்கூல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் உட்காந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க தான் பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க, பயங்கரமாக சண்டை போடுவாங்க. ஒரு வருஷம் கூட பேசாமல் உட்காந்துருப்பாங்க. எங்கேயோ உட்காந்துருக்கிற ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கோ அல்லது 2 நண்பர் எங்கேயுமே சண்டை வராது, பிரச்சனையே வராது. அது பாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு போயிட்டுருப்போம். அப்போ என்ன தெரியுதுன்னா, நெருங்கி வரும் பொழுது அவர்களோட நம்ம நெருங்கி பழகிற யார் என்கிற குணாதிசயம் வெளிப்படுகிறது. இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னால், ஒரு நபரை அவர் எளிதாக கண்டுபிடிக்கிறார். ஒரு நபருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவன் கல்வனாய் தெரிகிறான், ஆனால் கிறிஸ்துவினுடைய பார்வையில் ஆழமாய் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய சிந்தை முற்றிலும் வித்தியாசமாக இருக்குது. மனிதனுடைய பார்வை கொண்டு அவர் பார்ப்பதில்லை. அவர் தோற்றத்தின்படி நியாய தீர்ப்பு செய்கிறவர் அல்ல. இங்கே ஒரு கல்வனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நல்லா கவனிங்க. நான் சில முக்கியமான குறிப்புகளை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 2 3 ஓகே 5 குறிப்புகளை இந்த வசனத்தில் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய் என்று சொன்ன அந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா, 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். நம்பர் 1, 5 பாயிண்ட்ஸ் இல்லை, 4 குறிப்புகள், மன்னிக்கணும். எல்லாரும் இகழுகிறார்கள், எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணுகிறார்கள். அப்படி மேலே இவர் ராஜா அப்படின்னு கிண்டலுக்கு எழுதி மாட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ முதலாவது குறிப்பாக 23ஆம் அதிகாரம் 40வது வசனம் பாருங்கள். அதாவது 39ல், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அதாவது சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் அவரை இகழுகிறான். நீ என்னையும் காப்பாற்று பார்க்கலாம் அப்படிங்கிறது வேண்டுதலாக சொல்லலை, அதை கிண்டலாக சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ இன்னொரு கல்வனுடைய பேச்சு அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்பர் 1 இங்கே ஒன்று விஷயத்தை பார்க்குறோம். நம்பர் 1 40வது வசனம் பாருங்கள். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்பர் 1 குறிப்பு, பாவம் செய்து தண்டனை அனுபவித்து கொண்டு அடுத்த கொஞ்ச நேரத்தில் சாக போகிற நிலைமையில் ஒரு கல்வனுடைய மனது எப்படி இருக்குன்னா, தன்னுடைய தவறுக்கு அவன் பயப்படக்கூடியவனாக இருக்கிறான்.
நீ இவ்வளோ பாவத்தை பண்ணிட்டு இப்போ கூட நீ தேவனுக்கு என்ன பண்ணலை, பயப்படலையா அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன அர்த்தம்? இவன் என்ன செய்கிறான்னு அர்த்தம்? பயப்பட்டு கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். கடைசி நேரத்தில் கூட இது நாள் வரைக்கும் அவன் ஒரு யூதனாக இருக்கலாம். அவன் வந்து இத்தனை நாள் அவனுக்கு சொல்லி வளர்த்துருந்துருக்கலாம், தம்பி தப்பு பண்ணேன்னா கடைசி எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பாங்க, பெரிய நீ நரகத்துக்கு போய் விடுவாய், இப்படியெல்லாம் போட்டு நிறைய நம்ம வந்து சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா. அவங்களுக்கு அப்போ அது புரியாது. ஆனால் இவ்வளோ பாவம் செய்து சரியான தண்டனை அனுபவிக்கிற சமயத்தில் அவனுக்குள்ள ஒரு பயம் வந்து விட்டது. நம்மளை இந்த தண்டனை ஓகே, நம்மளை நரக தீயில் போடுவார்களோ, நித்தியமாய் தேவன் என்னை அழிப்பாரோ. என்றைக்குமே சுவிசேஷத்தில் நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மரணத்தை நமக்கு வந்து பாவ மன்னிப்பு இருக்கிறது என்று சொல்லுவதோடு நிறுத்தி கொள்ளுவது சுவிசேஷம் அல்ல. கூட இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லணும். என்னென்னா, நாம் நரகவாசிகள் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லணும். நமக்கு நரகம் இருக்கிறது, நியாயத்தீர்ப்பு இருக்குது. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா அந்த சுவிசேஷம் முழுமை அடைகிறது. நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அதை சொன்னால் மக்கள் வந்து சிரிப்பாங்க, அல்லது அது வந்து ஒரு பாசிட்டிவ் டீச்சிங்காக இருக்காது, அது ஒரு நெகட்டிவாக இருக்கும். நல்லா கவனிங்க, ஒருத்தருக்கு கேன்சர் வியாதி இருக்குது, நீங்கள் கேன்சர் மருந்தை கொடுக்கணும். என்னன்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு வியாதி இருக்குது, செத்து போயிடுவீங்க, அதனால் இந்த மருந்தை சாப்பிடுங்கன்னு சொன்னால் தான் அந்த மருந்துக்கு அங்கே எஃபெக்ட் உருவாகும். அந்த மருந்தின் தேவையே அப்பொழுது தான் என்ன செய்யப்படும், அங்கு நிதானிக்கப்படும். எதுவுமே சொல்லாமல் உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, இருந்தாலும் இந்தாப்பா மருந்தை வச்சுக்க அப்படின்னு சொன்னால் அதனால் நோ யூஸ் அட் ஆல். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கத்தை நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அகிரிப்பா ராஜாட்ட போய் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும்போது அங்கே என்ன தெரியுமா நடக்குது? இவர் என்ன பிரசங்கம் பண்ணார் அப்படிங்கிறது தெளிவாக இல்லை. ஆனால் அங்கே என்ன பிரசங்கம் பண்ணாருன்னா சிம்பிளாக 2 வார்த்தையில் போட்டிருக்கு. அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேசும் பொழுது அகிரிப்பா ராஜா சொல்கிறாரு, பயமடைந்து, அவன் நியாய தீர்ப்பை கேட்டவனே பயமடைந்து, இன்னொரு நாள் இதை கேட்குறேன்பா அப்படின்னு ஓடிட்டார். பயமாயிருச்சு அவருக்கு. என்னடா இவர் சொல்கிறத பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது, பாவம் செய்தால் பயங்கரமான தண்டனை இருக்கும் அப்படின்னு பவுல் சொன்னதுனால இவர் என்ன பண்ணிட்டாரு, பயந்து அந்த பயத்தை சரியாக திருப்பி இருக்கலாம், கர்த்தரை நோக்கி அவர் ஓடிட்டார். ஆனாலும் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவதற்கு இந்த பயம் அவசியமானது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கண்டிப்பாக பயம் அவசியம், பயம் தேவையில்லை என்பதல்ல. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு முதல்ல வந்து நீங்கள் பெற்றோருக்கு பயப்படக்கூடிய பயத்தையும் நீங்கள் கற்றுத்தரணும். பயம் என்பது பயமுறுத்துதல் அல்ல. நாம் அதைத்தான் செய்வோம். பூச்சாண்டியை பிடிச்சி கொடுத்துருவேன், அதை பண்ணிடுவேன், சோறை ஊட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த பயம் அல்ல. பயம் என்பது ரெவரன்ஸ், பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, முதல்ல இந்த இடத்துல நான் ஒரு குறிப்பை பார்த்தேன். அங்கு அவன் தேவனுக்கு பயந்தான். அதனால தான் மற்றவங்களை பார்த்து சொல்கிறான், இவ்வளோ ஆக்கினை அடைந்தும் நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் தெரியுதா, எத்தனை நாள் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தோம், கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம், கரெக்டாக ஆண்டவர் மாட்டி விட்டார் பார்த்தியா, இவ்வளோ ஆக்கினை தீர்ப்பு நீ அடைந்திருந்தும் இப்போவும் நீ தேவனுக்கு பயப்படலைன்னா என்னையா அர்த்தம்? நம்பர் 2, இன்னொரு வார்த்தையும் அங்கே அவர் சொல்லுகிறார். நம்பர் 2, 40வது வசனம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? 41, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. இந்த இடத்துல 2வது குறிப்பாக நான் என்ன வைக்கிறேன்னா, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவங்கள் நியாயப்படி நடந்திருக்கிறது. யாராவது ஒரு மனுஷன் இப்படி சொல்ல முடியுமா? சிலுவையில் யாராவது ஒரு மனுஷன் அப்படி சொல்ல முடியுமா? நான் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன். சமீபத்தில் கூட ஒரு போதகரை சிறையில் தள்ளி விட்டார்கள். நிறைய ஃபேஸ்புக்கில் என்ன எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் தப்பு பண்ணாத ஆள் இருக்காங்களா?
இவர் மட்டும்தான் தப்பு பண்ணி இருக்கிறாரா? தப்பு பண்ணாத ஆட்களே இல்லையா? சில வேளைகளிலே நாம் என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு ஏதாவது ஒரு தண்டனையோ யாரோ ஒருத்தர் கொடுத்து விட்டால் அடுத்த நிமிஷம் நம்ம பார்க்கறது என்ன தெரியுங்களா? அப்போ ஊர் உலகத்தில் யாருமே தப்பு பண்ணலையா? என் கண்ணு முன்னாடியே அவங்க தப்பு பண்ணியிருக்காங்களே, இவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அப்போ நான் மட்டும்? சிந்திக்கணும். பிறந்தது முதல் கண்ணு தெரியாமல் இருக்கக்கூடிய பர்த்திமேயு, ஒரு பார்வையற்ற நபர். இயேசு கிறிஸ்து அந்த பக்கம் நடந்து போறாரு, இவர் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா கூட்டமாக போகும் பொழுது அவர் கேள்விப்படுகிறார், இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு அடுத்த நிமிஷம் தாவீதின் குமாரனே அப்படின்னு கத்துறாரு. எல்லாரும் அவரை அதட்டுறாங்க, நீ எதுவும் கத்தாத, அப்படி அமைதியா இரு. உடனே தாவீதின் குமாரனை கத்தும்போது இயேசு கிறிஸ்துக்கு அந்த சத்தம் கேட்குது. நடந்து போனவர் நின்று, அது என்ன சத்தம், ஏன், யாரு அப்படின்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி பார்வையற்ற ஒரு நபர் இருக்கிறான்னு சொன்னோடனே அவரை என்னிடத்துல அழைத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் அழைத்து கொண்டு வர்றாங்க. அங்க அவர் சொன்ன வார்த்தை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நீங்க எனக்கு இறங்கி எனக்கு பார்வையை கொடுங்க, எனக்கு இறங்கும், என் மேல இரக்கமா இருங்கன்னு சொன்னார். இது எதை காண்பிக்குது அப்படின்னா, நியாயமா அந்த பர்த்திமேயு நபர், பார்வையற்றவருக்கு கோபம்தான் இருந்திருக்கணும். ஊர் உலகத்தில் நான் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் நான் பிறக்கும் போதே பார்வையற்றவனா வந்துட்டேன். நான் பார்வையற்றனா வந்ததுன்னா அது யாருக்கு காரணம்? தேவனாக தான் இருக்கணும். என்னையே கடவுள் இப்படி அனுப்பிச்சார். ஆண்டவரே, இங்கே அயோக்கியத்தனம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள், விபச்சாரக்காரர்கள் இருக்கிறார்கள், திருடர்கள் இருக்கிறார்கள், 2 கண்ணு, கை, காலு, மூக்கு எல்லாம் கரெக்டாக இருந்து அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எனக்கு ஏன் நீங்கள் இப்படி அனுபவிச்சீங்க? நீங்கள் என்னை குணப்படுத்தி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா நான் ஒன்றும் பாவம் பண்ணலை. அந்த உரிமையோடு கேட்க வேண்டிய இடத்துல பர்த்திமேயு இருக்கிறார். ஆனால் அவர் தேவன் மேலே கோபப்படலை, இறங்கும் என்று சொல்லுகிறார். எனக்கு இரக்கம் காண்பியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே எனக்கு இரக்கம் காண்பியுங்கள். கிராஸ்பி அம்மையாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பாடல்களை எழுதினாங்க, 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள். நான் நினைக்கிறேன் நம்ம சில தமிழ் பாடல்கள் கூட அவங்க எழுதின பாட்டு இருக்குது. அவங்க தமிழில் எழுதலை, நாம் தமிழில் அதை மாற்றி வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு பார்வை கிடையாது, 2 கண்ணிலையும் பார்வை இல்லை. அவங்க கிட்ட போய் எல்லாரும் கேட்டாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் உங்களை பார்வை இல்லாமல் அனுப்பிச்சிட்டாருன்னு உங்களுக்கு கோபம் இல்லையா? அவர் மேலே கோபம்தானே வரணும். உங்களை விட மோசமானவர்கள் எல்லாம் பார்வையோடு இருக்கிறாங்க, நீங்கள் என்னன்னா அந்த கடவுள் நல்லவர், தேவன் நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்க சொன்னாங்க, நோ நோ நோ, எனக்கு அந்த கோபமெல்லாம் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு. பத்திரிகையாளர்கள் கேட்டார், அதை எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும்? 2 பார்வையும் இல்லையே, மற்ற எல்லாரையும் விட நான் பாக்கியசாலியாக இருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசா பாசங்கள் எல்லாவற்றையும், அசிங்கங்கள், நல்லது கெட்டது எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். அதுக்கப்புறம் மரித்து இவர்கள் தங்கள் தேவனை போய் பார்ப்பார்கள். எனக்கு அப்படி அல்ல, நான் முதலாவது பார்க்க போகிறதே என்னுடைய தேவனைத்தான், வேற யாரையும் கிடையாது. நான் இந்த உலகத்தில் முதலாக பார்க்க போகிறது என் தேவன், அதனால் அதுதான் எனக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் அப்படின்னு அந்த விஷயத்தை பாசிட்டிவாக சொன்னாங்க. கோபப்படுத்தி இதாக சொல்லலை. ஆனால் இன்றைக்கு நாம் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு சின்ன ஒரு நெகட்டிவாக, ஒரு மைனஸாக ஏதோ ஒன்று நடந்துட்டால் போதும், அடுத்த நிமிஷம் ஏன் எனக்கு இது நடந்துச்சு. ஆனால் அங்கே கல்வனுடைய வாழ்க்கையை பாருங்கள், நாமோ நியாயப்படி என்ன செய்யப்படுகிறோம்? அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஓகே, ஐ அக்செப்ட் இட். எப்பொழுதுமே கர்த்தர் என்ன செய்வார்னா, நம்மளுடைய லைஃப்பை அப்படியே கடைசி ஒரு நெருக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருப்பார். ஏன்னு கேட்டால், எப்படியாவது இந்த மகன் வாயிலிருந்து தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ள மாட்டானாங்கிற இடத்துக்கு கொண்டு வருவார். அது நமக்கு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகே. ஏன்னா 2 கல்வர்களையும் இப்போ ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் ஒரே மாதிரி செயல்படுகிறவர். இந்த 2 கல்வனில் ஒருத்தன் மட்டும்தான் ஒத்துக்கிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்.
இதே மாதிரி ஒரு சம்பவம் இதற்கு முன்னாடியும் நடந்திருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம். எங்கே நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் புத்தகத்தில் நடந்திருக்கிறது. பாருங்க, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம். நாற்பத்தி 42ஆம் அதிகாரம் பாருங்களேன். இந்த 42ஆம் அதிகாரம் யோசேப்பினுடைய சகோதரர்கள் எகிப்துக்கு தானியம் கொள்ளும்படி வருகிற ஒரு சம்பவத்தை வெளிப்படுத்துகிறது. வேர்ல்டில் இந்த மாதிரி ஒரு வரலாற்று சம்பவத்தை எங்கேயும் வாசிக்க முடியாது. இப்போ நீங்கள் எடுத்து வாசித்தாலும் உட்காந்து நம்ம அழுதுகிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று சம்பவத்தை தேவன் நமக்கு அப்படியே உயிரும் ரத்தமும் சதையுமாக கொடுத்துருக்கார். எத்தனை முறை வாசித்தாலும் இது நமக்கு சலிக்காத ஒரு சம்பவம். இவர்கள் விற்று போட்ட உடனே நேரடியாக நமக்கு நடந்தது தெரியும். பல பாடுகள் இன்னல்களை அனுபவித்து யோசேப்பு இப்பொழுது அதிபதியாக இருக்கிறார். அங்கே தேசத்தில், கானான் தேசத்தில் பஞ்சம் வந்து விட்டது. வேறு வழியில் இவங்க எகிப்துக்கு வந்தாகணும். இப்போ எகிப்துக்கு வருகிறார்கள். யோசேப்பினுடைய சகோதரன் பென்யமீனை மட்டும் தகப்பனிடத்தில் விட்டு விடுகிறார்கள். ஏன்னா அவர் அனுப்புறதே இல்லை. இவங்களை யார் மேலேயும் இவங்களை நம்பிக்கையே வைக்கலை. ஏற்கனவே இவங்க அண்ணனை உங்களோட அனுப்பி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவனை விட்டுட்டீங்க, அவனை ஏதோ ஒரு விலங்கு அடித்து விட்டது, இனிமேல் இந்த சிறுவனை நான் உங்களோடு அனுப்பவே மாட்டேங்கிறதுல அவர் ஒரு உறுதியாக இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க, 11 சகோதரர்கள், மற்ற 11 பேரும் வர்றாங்க. அவங்களுக்குள்ள இன்னும் அந்த குரோதம் இருக்கிறதா இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறார் இந்த சம்பவங்களை. இந்த 11 பேரும் கிளம்பி வர்றாங்க. இங்கே வந்தால் இது யோசேப்பை இவங்களுக்கு அடையாளம் தெரியல. ஆனால் யோசேப்புக்கு இவர்களை பார்த்த உடனே அடையாளம் தெரிந்து விட்டது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக நாங்கள் இந்த மாதிரி கானான் தேசத்துலேருந்து வருகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே யோசேப்பு கொஞ்சம் அவங்களுடைய சிந்தையை சோதிக்க பார்க்குறாரு. இவங்க உண்மையிலே இன்னும் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ உடனே நீங்கள் யார், நீங்கள் ஒரு வேளை வேவுக்காரங்களாக இருக்கீங்களோ என்னமோ, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குப்பா, அவங்களெல்லாம் சந்தேகமாக இருக்குன்னு சொன்ன உடனே, இல்லை நாங்கள் இப்படி ஒரு சகோதரன், ஒரு தகப்பனுக்கு இத்தனை பிள்ளைகள், இளைய சகோதரன் ஒருவன் இருக்கிறான், நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் சொல்லுகிற வார்த்தை உண்மையானால் நீங்கள் வேவுக்காரர் இல்லைங்கிறத நீங்களே நிரூபிங்க. எப்படி நிரூபிக்கிறது, அந்த இளைய சகோதரனை கூட்டிகிட்டு வாங்க. அந்த காலத்தில் வேற ஒரு சகோதரனை கூட்டிகிட்டு போய் நிப்பாட்ட முடியாது. எங்கள் ஊரில் அந்த காலத்தில் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வான்னு ஸ்கூலில் சொல்லிடுவாங்க. என்றைக்குமே அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போக மாட்டோம். அங்கே யாராவது எங்கள் ஃப்ரெண்டு யாராவது இருந்தால், ஐயா வாங்கய்யா கொஞ்சம் நேரத்துக்கு அப்பாவா அம்மாவா நடிச்சுட்டு போங்க ஐயா அப்படின்ட்டுலாம் கூட்டிகிட்டு வருவாங்க பசங்க. ஏன்னா அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போனால் தருமடி கிடைக்கும், சாதாரண அடியெலாம் கிடைக்காது. அப்படி ஒரு சில சமயங்களில் வேற யாராவது கூட்டிகிட்டு போய் அது தெரிஞ்சிருச்சுன்னா பயங்கர பிரச்சனையாயிடும். அது இன்னும் பயங்கரமான ஒரு அடி கிடைக்கும். அந்த மாதிரிலாம் நடந்த சம்பவங்கள்லாம் இருக்குது. அண்ணன் தம்பின்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருப்போம் நம்ம. இவங்க இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு போக முடியாது, யாரும் அப்படி வரமாட்டாங்க. ஏன்னா இந்த காலம் மாதிரி கிடையாது. அவ்வளவுதான், எல்லாரையும் தலையை வெட்டிடுவாங்க. அப்போ கண்டிப்பாக உண்மையான ஆளை தான் கூட்டிகிட்டு போகணும். இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாருங்க, 20வது வசனம், ஆதியாகம புத்தகம் 42ஆம் அதிகாரம் 20வது வசனம். உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள், அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படி செய்கிறதற்கு இசைந்து, சரி செய்கிறோன்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க என்ன வார்த்தை இருக்குன்னு. 21 பாருங்க. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனோமே, ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டாங்க. இது எதை குறித்து பேசுகிறாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி யோசேப்பை விற்று போட்டாங்க பார்த்தீங்களா? எப்பெல்லாம் இவங்களுக்கு நெருக்கமான சூழல் வருகிறதோ,
இவங்க செஞ்ச பாவம் இவங்களை சும்மா விடலை. இந்த 11 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்பயுமே மனசுக்குள்ள அந்த பாவத்தின் சுவடு என்ன பண்ணுகிறது, அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சகோதரனுக்கு செஞ்சோம்ல, அதான் இப்போ நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை? போய் ஈஸியாக கூட்டிகிட்டு வந்துடலாம்ல, வர முடியாது. ஏன்னா அப்பா அனுப்ப மாட்டார். எக்காரணம் கொண்டும் இந்த இளைய பென்யமீனை தகப்பன் என்ன செய்யவே மாட்டார், அனுப்பவே மாட்டார். இப்போ வேற ஒரு ஆளை வேற இவர் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு யோசேப்பு. நீங்கள் கொண்டு வந்தாதான் இந்த ஒரு ஆளை திருப்பி அனுப்புவேன்னு வேற சொல்லிட்டாரு. இவங்க முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. எப்பெல்லாம் இந்த பிரச்சனை வருதோ இவர்கள் செய்த மிகப்பெரிய பாவம் இவர்கள் கண்களுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. நாம் செய்த பாவம் இப்படி வந்துருச்சு. ஆனாலும் பாருங்க, கர்த்தர் விடலை. இவங்க சில சமயங்களில் நம்மளுடைய பாவத்தை நாம் ஒத்துக்கொள்ளுகிறதிலும் ஆழம் தேவை, உண்மைத்தன்மை தேவை, இன்னும் ஆழமாக போகணும். இப்போ வரைக்கும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஓகே ஒரு சகோதரன் செய்த பாவம் நம்ம மேலே வருது அப்படின்னு மேலோட்டமாய் பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஆழமாய் போக தேவன் அவர்களுக்கு இன்னும் பல நெருக்கத்தை கொண்டு வந்தார். ஏன்னா கல்வன் பாருங்க, அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கும்போது இனி வேற வழியே கிடையாது. தன்னுடைய பாவத்தை அவன் அறிக்கை செய்ய, நான் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன், அவ்வளவுதாங்க, இனிமேல் என் லைஃப்பை ஒத்துக்கிட்டேன், நான் செத்தாலும் பரவாயில்ல, இது என்னுடைய பாவத்திற்காக தான் நான் அடிக்கப்படுகிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் அந்த இடத்துக்கு கொண்டு வர்றார். அடுத்து இவங்க இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, இன்னும் அடுத்த ஒரு வார்த்தையும் சொல்லுகிறார்கள். எப்பொழுது தெரியுங்களா? கெஞ்சி கூத்தாடி அப்பா கிட்ட போய் அந்த இளைய சகோதரனை என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிகிட்டு வர்றாங்க தெரியுங்களா? யூதாங்கிற நபர் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வர்றாருன்னா, இந்த ஒரு முறை இந்த பையனை அனுப்புங்க, அப்படி ஒருவேளை இந்த பையனை மட்டும் நான் கொண்டு வரலைன்னா என் பிள்ளை 2 பேரும் என்ன செய்யுங்க, கொண்டு போட்டுக்குங்க. தன் பிள்ளைகளை அடகு வைத்து இப்போ அந்த பென்யமீன் அப்படி கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போ கூட்டிட்டு இங்கே தான் தேவனுடைய மிகப்பெரிய சோதனை அவர்களுக்கு வருகிறது. தான் பிள்ளையை அடகு வச்சு அந்த பென்யமீன் அப்படி கூட்டிகிட்டு வர்றாங்க. இங்கே வந்து காமிக்கிறாங்க, இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா நாம் சொன்னது உண்மை, இப்போ அந்த ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய அண்ணனையும் விடுவிச்சிட்டாங்க. அவரும் வந்து சொல்கிறாரு, நான் சிறையிலலாம் இல்லைப்பா, ராஜ கவனிப்பு என்னை கவனித்தாங்க, ரொம்ப நல்லா சாப்பிட்டேன், எல்லாம் பண்ணேன். இப்போ தானியத்தை எல்லாம் வாங்கினார்கள். தானியத்தெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமாக பென்னியை எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படி திரும்பும் பொழுது அங்கே யோசேப்பு ஒரு ட்ரிக்கு பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாருன்னா, கரெக்டாக பென்யமீன் சாக்கில் சொம்பை போட்டார், பாத்திரத்தை உள்ளே போட்டார், வேணுனே வச்சு அனுப்பிட்டார். பாதி தூரம் இவங்க போகும்போது கையும் கிளம்ப பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வரும்பொழுது வார்த்தை கேட்குறாங்க, ஏப்பா நீங்கள் செம்பை திருடிட்டு போயிட்டீங்கப்பா, பாத்திரத்தை திருடி விட்டீர்கள். இவங்க தான் திருடலையே, இவங்க நீதிமானாச்சே, உண்மையிலே அவங்க எந்த தப்பு பண்ணலை. அவங்க என்ன தெரியுமா சவால் விட்டாங்க, அப்படி மாத்திரம் நீங்கள் பாத்திரத்தை யாருக்கிட்ட கண்டுபிடிக்கிறீங்களோ அடிமையாக வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க எந்த தப்பு பண்ணலை, சவால் விடுறாங்க, நீ அடிமையாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மூட்டையாய் சோதிக்கப்படுகிறது. கரெக்டாக பென்யமீனுடைய மூட்டையை திறந்தவனே உள்ள பாத்திரம் வந்துருச்சு. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த நபருக்காக தான் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் யூதா என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, அடகு வச்சுட்டு வந்திருக்கிறாரு. இப்போ இவங்களே சவால் விட்டுருக்குறாங்க, யார் கையில் பாத்திரம் கிடைக்குதோ அவனை அடிமையாக நீங்கள் வச்சுக்குங்கன்னு சவால் விட்டுருக்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு யோசிப்பு கேட்குறாரு. நீங்களா நானா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? அந்த இடத்துல அவங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், ஆச்சரியமான ஒரு வார்த்தை. ஆதியாகம புத்தகம் 44ஆம் அதிகாரம் பாருங்க, 15வது வசனத்தில் பாருங்க. யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள்? என்னை போலத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டியினால் காரியம் தெரிய வரும் என்று அறியாமல் போனீர்களா என்றான். கண்டுபிடிச்சதுக்கப்புறம்
நீங்கள் எப்படி இது விஷயம் தெரியாமல் தப்பிச்சு ஓடிடுவீங்களா? அதற்கு யூதா, ஏன்னா இவர் தான் அடகு வச்சுட்டு வந்தவர் பிள்ளைய, என்ன சொல்கிறாரு பாருங்க. அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம், என்னத்தை பேசுவோம், எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம், உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள். இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னாங்க? எவனிடத்தில் பாத்திரத்தை கண்டுபிடிக்கிறீங்களோ அவன் அடிமை. இதுக்கு முன்னாடி அவங்க தேடும்போது சொன்னது. இப்போ என்ன சொல்றாங்க தெரியுங்களா? பாத்திரத்தை வச்சிருக்கிறவனும் அடிமை, நாங்களும். எதுக்கு தங்களை அடிமையாக ஒப்பு கொடுத்தாங்க? நாங்களும் அடிமைன்னு ஏன் சொல்லணும்? ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தையை கவனிங்க. என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஆண்டவனாகிய, அதாவது 16வது வசனத்தில் பாருங்கள், யூதா சொல், என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம், என்னத்தை பேசுவோம். எங்களுக்கு பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கலான்னா, இதுக்கு முன்னாடி சொன்னாங்க எங்கள் சாக்கில் எப்படி பணம் வந்துச்சுன்னு தெரியல, நாங்கள் பணத்தை, அவங்க பணத்தையும் போட்டு தான் அனுப்பி விட்டார். தெரியுங்களா? அந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வரலாறு புதுசாக நான் எதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி இவங்க தானியம் வாங்க வந்த பொழுது இவங்க கொடுத்த காசையும் உள்ளேயே போட்டு அனுப்பிட்டார். திரும்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா, போன டைம் நாங்கள் வரும்பொழுது எங்கள் பணத்தையும் உள்ளே போட்டு விட்டுட்டீங்க, அதுக்கும் சேர்த்தே நாங்கள் பணம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா, இல்லை பரவாயில்ல, அது நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? நாங்கள் யாருமே பாத்திரத்தை எடுக்கலை, இந்த பாத்திரம் எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? என்னத்தை பேசுவோம், எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம், எதுவுமே இனிமேல் பேசுறதுக்கு இல்லை. ஏன்னா அடுத்த வசனத்தில் ஆன்சர் சொல்கிறாங்க. அடுத்த வார்த்தையில் பாருங்க, எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம், உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். அப்படின்னா எந்த அக்கிரமத்தை? சொம்பு திருடின அக்கிரமத்தையா? இல்லை. எந்த அக்கிரமத்தை? இங்க சொம்பு திருடினதை பத்தி அவங்களுக்கு மனசுலே இல்லை. அவங்க இப்ப பேசிட்டு இருக்கிறது யோசேப்பை விற்று போட்ட அக்கிரமத்தை பற்றி மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன அவங்க மனசுல இருக்குன்னா, இந்த சொம்பு நம்ம திருடலை, இந்த பாத்திரத்தை நம்ம திருடலை, ஆனா திருடுனதா என்ன பண்ணியாச்சு, நம்மளை பிடிச்சிருக்கிறாங்க. ஆனா நாம இப்போ ஒப்பு கொடுத்தது என்னன்னா, யோசேப்பை நாம விற்று போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம இப்போ ஒப்பு கொடுக்குறோம். எத்தனை ஆண்டுகள் கழித்து இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் மாற்றம் வந்திருக்கு பாருங்க. பென்யமீனை மட்டும் வச்சுக்குங்க, நாங்கள் கிளம்புறோம் வேண்டுமென்றே யோசேப்பு இவங்க யாருடைய இதுலேயும் பாத்திரத்தை போடலை. இவர்கள் யாரை வெறுத்தார்களோ, யோசேப்பை வெறுத்தார்கள் அல்லவா, அந்த யோசேப்பின் ரத்தமா இருக்கக்கூடிய தன்னுடைய தம்பி சாக்கிலே வேண்டுமென்றே பாத்திரத்தை போட சொன்னார். இவர்கள் ஏற்கனவே யோசேப்பை விற்று போட்டவர்கள். இப்பவும் தகப்பனார் இவங்க மேல இல்லை, பென்யமீன் மேலதான் ரொம்ப பாசமா இருக்கார். எங்க போனாலும் அவனை விடுறதே கிடையாது, கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறார். அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்ல வேலை அண்ணனும் போயிட்டா தம்பியும் போயிடட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். இது தேவன் அவர்களுக்கு வச்ச டெஸ்ட். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? தம்பி மட்டும் அடிமையா இல்லை, நாங்களும் அடிமை, எங்களையும் பிடிச்சி உள்ள போடுங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணலை தான், ஆனா ஒரு காலத்துல நாங்க தப்பு பண்ணி இருக்கிறோம், கர்த்தர் அதை விளங்க பண்ணி விட்டார், நாங்கள் உங்களுக்கு அடிமை. அடிமைன்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. யூதா யோசேப்பின் இடத்துல கெஞ்சுகிறார். என்ன கெஞ்சுறாருன்னா, பென்யமீனை மட்டும் அனுப்பி விடுங்கள், தயவு செய்து பென்யமீனை மட்டும், எங்க அப்பா இறந்து போயிடுவாரு, எங்க அப்பாவால் உயிரோட இருக்க முடியாது, பென்யமீனை காப்பாற்றுவதற்காக என் பிள்ளைகளை நான் அடகு வைத்திருக்கிறேன், பென்யமீனுக்காக என்னை கொன்று போடுங்கள் என்று. நான் இதுக்கு வாசிக்க நேரம் இல்லை, நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. பென்யமீனுக்காக தன் உயிரை பணயம் வைக்கிற யூதாவை நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்பதாக இதே யோசேப்பை கொன்று போட்ட இவர்கள் இப்ப அதே யோசேப்பினுடைய தம்பிக்காக தங்கள் உயிரை பணயம் வைத்தார்கள்.
எனக்கு அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய பாவம் சில சமயங்களிலே பயங்கரமாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய மனம் திரும்புவதும் பயங்கரமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்குதா? எந்த தவறையும் எந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நம்மளுடைய மனம் திரும்புதல் வருகிறதா? மனம் திரும்புதலில் நாம் ஒரு பெரிய விலையை கொடுக்கிறோமா? இன்னைக்கு மனம் திரும்புதல் நிறைய பேர் விலை கொடுக்கறதே இல்லை. ஈவன் ஒரு மனுஷங்கிட்ட கூட சாரி கேட்கறது இல்லை, மன்னிப்பு கேட்கறது இல்லை. கடைசியாக எப்பொழுது நீங்கள் மன்னிப்பு கேட்டீர்கள்? உங்களை நான் கையை தூக்க சொல்லலை, எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் யோசித்து பாருங்கள், லாஸ்ட் டைம் நீங்கள் உண்மையிலே எப்போ மன்னிப்பு கேட்டீர்கள்? அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? மனிதர்கள் மன்னிப்பு கேட்பதற்கு வெட்கப்படக்கூடியவர்கள். நம்ம ரொம்ப நெருங்கி பழகிறது கணவன் மனைவி கூட. உங்கள் ஹஸ்பண்ட்டையோ மனைவிட்டையோ கடைசியாக எப்போ நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டீங்க? சரி, நான் தாம்மா தெரியாமல் பண்ணிட்டேன், இது என்னுடைய தவறு தான் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த இப்போ காலேஜ் ஏதாவது ஒன்று நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோன்னா சாரி கேட்க சொல்லணும். அது மட்டும் வரவே வராது. அது ஒரு பெரிய அவமானமான ஒரு சூழ்நிலை. அப்புறமும் கஷ்டப்பட்டு அப்படியே முகத்தை திருப்பி சாரி அப்படிம்போ. இங்கிலீஷ் சாரி கிடையாது, மன்னிப்புன்னு கேளு. ஏன்னா இந்த சாரிங்கிறது சாதாரண வார்த்தை, அதுவே கேட்க கஷ்டமாக இருக்கும். தமிழில் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப கஷ்டம். நாங்கள் ஊரில் எல்லாம் அப்படித்தான். ஆனால் நமக்கு சாரி கேட்குறது, சாரிங்கிறது இன்றைக்கி சாதாரண வார்த்தையை சாரி மாதிரி போயிடுச்சு. சாரி அதையே நிறைய பேர் கேட்குறது இல்லைங்கிறேன் நான் வீட்டில். எஸ்பெஷலி சொந்த பிள்ளைகிட்ட யார்கிட்டையுமே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அந்த வேர்டை. அந்த அளவுக்கு கிறிஸ்துவை போல வாழ ஆரம்பிச்சிட்டோமா? பரிசுத்தவான்களாய் மாறிட்டோமா? நோ. மனிதனால் வந்து கேட்க முடியாத ஒரு வார்த்தைனா மன்னிப்பு தாங்க. பிள்ளைகிட்ட எங்க உங்கள் சின்ன பிள்ளை யாராவது இந்த சாரி கேளுன்னு சொல்லி மட்டும் பாருங்க, பிள்ளைகள் கேட்கவே கேட்காது, அப்படியே இருப்பாங்க. எங்கள் வீட்டில் நிறைய நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். சின்ன பிள்ளைகள் எது வேணாலும் ஓகே, ஆனால் இப்போ நீ தப்பு பண்ணியிருக்கிற, சாரி கேளு, மன்னிப்பு கேளு அப்படின்னா போதும், அப்படியே கல்லூலி மங்கன் மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. என்னன்னா ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ. எப்போ? ஒரு வயசுல. இவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு தெரியுங்களா? மீண்டும் தகப்பனிடத்தில் போய் உண்மையை சொல்லி எப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த ஃபேமிலி எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எதை பார்க்கிறார் தெரியுங்களா? உண்மையிலே நாம் பாவத்திற்கு வருந்துகிறோமா அப்படின்னு ஆண்டவர் எப்பொழுதுமே இருதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ இவங்க பெருசாக பாவரிக்கை ஜெபம்லாம் பண்ணலை. ஆண்டவரே எங்கள் பாவத்தை மன்னிவிடும், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற பாவத்தை மன்னியும் சொல்லிட்டு அப்படி பாவரிக்கை ஜெபம்னு ஒன்று பண்ணலை. மனசுக்குள்ள ஒரே வார்த்தை தான், நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவன் அதை தான் சொன்னான், நான் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன். எத்தனை பேர் தண்டனையை பெற்றுக்கொள்ளாமல் தப்பிச்சுட்டு போனாலும் சரி, நான் பண்ண பாவத்துக்கு இப்போ நான் தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அதை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அதை பார்க்குறாரு, வேற எதையுமே அவர் பார்க்கல. நான் தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன், ஆண்டவரே நான் தசமபாகம் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு ஒருத்தன் ஜெபிக்கும் பொழுது இன்னொருவனுடைய இருதயத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் உள்ளே வருவதற்கு பாத்திரவான் அல்ல, அவன் அல்ல, இவனே நீதிமானாய் திரும்பி போனான்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்மளுடைய இருதயத்தில் நம்மை குறித்து நாம் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நாம் என்ன பேசுகிறோன்னு பார்க்குறவர் ஆண்டவர் அல்ல. மனிதர்கள் நாம வேணா பேச்சை பார்ப்போம், தேவன் பேச்சை பார்ப்பவர் அல்ல. நீங்க என்ன சிந்திக்கிறீங்கன்னு பார்த்துட்டு இருக்க. அந்த சகோதரர்களுடைய இருதயத்தில் நாங்கள் அடிமை ஆண்டவரே,
எங்கள் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணிட்டார், இனிமேல் நாங்கள் தப்பிக்கவே முடியாது. ஈரோட்டில் எங்களுடைய அங்கிள் ஜோன்ஸ் அங்கிள் இருந்தபோது அங்கே அடிக்கடி லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் சர்ச்சிலிருந்து ஒரு சகோதரன் வருவார், எங்களோட நல்லா பேசுவார். அந்த சபையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் சர்ச். மனம் திரும்புதலை அதிகமாக போதிக்கக்கூடிய ஒரு சபை, ரொம்ப அதிகமாக அதை போதிப்பாங்க. அவர் பார்த்தா சாம் அவர் பேர். அவர் அங்கே அந்த சபையில் இருந்தாலும் இங்கே அடிக்கடி பைபிள் ஸ்டடி இந்த மாதிரி அட்டன் பண்ணுவார். இப்போ ஒரு நாள் நான் போயிருக்கும் பொழுது அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டேன். இந்த மாதிரி தான் எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எப்படி இது பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். அப்படி பகிர்ந்து கொண்ட போது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில் அவர் 6வது படித்து கொண்டிருந்த பொழுது, அவர் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவமாக இருந்தாலும் கூட இடையில சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் சர்ச்சில் இருந்து பண்ணவர். ஆனால் பாரம்பரியமாக சபையில் இருக்கிறவர். 6வது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் கூட இப்போ உட்காந்துருக்க படிக்கக்கூடிய நண்பர் புதுசாக ஷூ வாங்கிட்டு வந்துட்டார். கவர்மெண்ட் ஸ்கூலில் அதெல்லாம் ஷூங்கிறது அப்போல்லாம் ஒரு பெரிய விஷயம். இந்த ஷூ வாங்கிட்டு வந்தோடனே இவருக்கு அந்த ஷூ மேலேயே கண்ணு உறுத்தலாக இருக்குது. வாத்தியார் என்ன பண்ணிட்டாரு, ஏண்டா ஷூ போட்டுட்டு நீ இதே உட்காருவியா, ஒழுங்காக கழட்டி வச்சுட்டு வா அப்படின்ன உடனே கழட்டி வச்சுட்டு வந்தவுடனே இவர் இடையில எந்திரிச்சு போய் ஷூவை திருடிட்டு வீட்டுக்கு போயிட்டார். பேக்குக்குள்ளே வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணிட்டாரு, வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் பார்த்தா யாருமே இல்லை, எல்லாருமே கொயர் ப்ராக்டிஸுக்கு சர்ச்சுக்கு போயிட்டாங்க. திருடின ஷூவோடு இவர் சர்ச்சுக்கு போயிட்டார். அங்கே எல்லாம் பாட்டு பாடுறாங்க, கொயரில் பாட்டு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் இவருக்கு ஒரு புத்தி, சின்ன பிள்ளை தானே, அப்போ தெரியல இந்த ஷூவை எப்படி போட முடியும். வீட்டில் கேட்பாங்க, யார் வாங்கி கொடுத்தா, உனக்கு எப்படி கிடச்சிதுன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. அப்போ தான் அவருக்கு அறிவு வருது, இதை நம்மளால் போட முடியாதே, ஐயையோ அப்படின்ட்டு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஸ்லாப் மேலே போட்டார். மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே ஃப்ரெண்டு முகமெல்லாம் வீங்கி போய் வீட்டில் அடி தருமடி. வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், நீ என்ன பண்ணியிருக்கிற, ஸ்கூலுக்கு ஷூவை போட்டு போன புது ஷூ அன்னைக்கே நீ தொலைச்சிட்டு. வீட்டில் சும்மா விடுவாங்களா அந்த காலத்துலலாம், அடி வெளுத்து விட்டுருக்குறாங்க. அழுதுகிட்டு அப்படியே அதெல்லாம் உட்கார்றாரு. இவர் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாரு, என்னாச்சு, இந்த மாதிரி ஷூவை தொலைச்சிட்டேன் நான், எங்கள் வீட்டில் பயங்கரமாக அடிச்சிட்டாங்க, தேடணும். ஸ்கூலில் சில பேர்கிட்ட சொல்லி இவரும் சேர்ந்து தேடுறாரு. நல்லா தேடினா எப்படி கிடைக்கும், இவர் தான் தேடிட்டு போய் அங்கே வச்சுருக்கிறாரு. ஃபுல்லாக தேடுன்னு தேடியாச்சு, எங்கேயும் கிடைக்கவில்லை. சரி பரவாயில்லடான்னு அவனுக்கு ஆறுதெல்லாம் சொல்லிட்டு அமைதியாக உட்காந்தாச்சு. இவர்கள் 6வது படிக்கும் போது நடந்த சம்பவம் இது. கடைசி இவங்க என்ன பண்ணுறாங்க, 7வது போயிட்டாங்க. அங்கே பரன் மேலே ஷூ இருக்குது. 8வது 9வது 10 12 வரைக்கும் ஒன்றாகவே படிக்கிறார்கள். 12 முடிஞ்சு அப்படியே 2 பேர் பிரிஞ்சு போகிறாங்க காலேஜுக்கு. இவர் வேற ஒரு கல்லூரியில் போய் படிக்கிறாரு, அவர் வேற ஒரு கல்லூரியில் படிக்கிறாரு. இவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. நான் சொன்ன என்னுடைய நண்பர் சொந்தமாக ஒரு தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களுக்குள்ள எந்த கான்டாக்டும் இல்லாமல் போச்சு 12க்கு அப்புறம். சில பல வருடங்களில் இவருக்கும் திருமணம் ஆயிடுச்சு, இவருக்கு பிள்ளைகள் பிறக்குது. இதே ஈரோட்டில் ஒரு 10 வருடத்திற்கு அப்புறம், +2க்கு அப்புறம் திடீர்னு ஒரு பேக்கரியில் இவங்க டீ சாப்பிடும்போது டக்குன்னு பார்த்துக்கிறாங்க. பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறாங்க, டே என்ன எப்படி இருக்கிற நண்பா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, எல்லாரும் விசாரிக்கிறாங்க. நீ என்ன வேலை, உனக்கு எத்தனை பிள்ளைகள், எல்லாம் விசாரிக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னுடைய நண்பர் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இடையில ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் சர்ச்சில் ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக அவர் போய் சேர்ந்துட்டார். இவர் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர். இந்த சமயத்தில் தான் அவங்க சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும்போது உட்காந்து பேசும்போது இவருக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. 6வது படிக்கும்போது இவருடைய ஷூவை திருடிட்டு போய் ஒளிச்சு வச்சு அவர் வீட்டில் அவர் அடி வாங்கி கொடுத்து என்னென்ன பிரச்சனை வந்தது. ஆண்டவருடைய மனதில் ஒன்றை உணர்த்துகிறார், மன்னிப்பு கேள், என்ன நடந்துச்சோ உண்மையை சொல்லி மன்னிப்பு கேள்.
எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த நிலைமையே தர்ம சங்கடமாக இருக்கும். இவர் மன்னிப்பு கேட்குறதற்கு ஆயத்தமாகிறார், ஆனாலும் அவரால் கேட்க முடியல. ஏதோ உள்ள பண்ணுது, என்னுடைய மரியாதை போயிடுது. அதை எப்படி நான் கேட்பேன்? அவனோட சேர்ந்து நான் இல்லை தேடினேன், ஆறுதல்லாம் வேற கொடுத்தனேன். என்னை பற்றி அவன் என்ன நினைக்க மாட்டான். கடைசி வரைக்கும் இவரால் மன்னிப்பே கேட்க முடியல. அவர் என்கிட்ட சொல்லும்போது நான் மன்னிப்பே கேட்கல. கிளம்பும்போது அவன் என் ஃபோன் நம்பரை கொடுத்தான், நான் அவன் ஃபோன் நம்பரை கொடுத்தேன். 2 பேரும் ஃபோன் நம்பரை மட்டும் வாங்கிட்டு நீ நம்ம பேசிக்கலாம், ஒன்றும் கவலைப்படாத அப்படி இப்படின்னு. கடைசி பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்புறாங்க. அப்போ வரைக்கும் இவரால் கேட்க முடியல. இவர் ஒரு பெரிய பாரமான இருதயத்தோடு வீட்டுக்கு வந்துட்டார். நான் சொல்லுகிற நண்பர் சாம், அவர் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு வந்தால் அவரால் நிம்மதியாக இருக்க முடியல, யாருக்கிட்டையும் பேசலை. உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் அவர்கிட்ட என்னால் மன்னிப்பு கேட்க முடியல? திடீர்னு ஃபோனை எடுத்தார், நம்பரை டயல் பண்ணார். அவருக்கு கூப்பிட்றாரு எதிர்முனையில். அவர் எடுக்கிறாரு, ஆமாம் இப்போ தானே பேசணும், என்னாச்சு அப்படின்னு. உன்ட்ட ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். என்ன உண்மை? என்ன இது? நாம் 2 பேரும் 6வது படித்து கொண்டு இருந்த போது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? நீ ஒரு புது ஷூ போட்டு வந்த. ஆமாம், நான் வாங்கிட்டு வந்தேன், காணா போச்சு, எங்கள் வீட்டில் பயங்கரமாக அடித்தாங்க. இப்போ அதுக்கு என்னடா? அந்த ஷூவை திருடினதே நான் தான். தயவு செய்து என்னை மன்னிச்சிரு. அது சின்ன வயசில் நடந்தது, அதையெல்லாம் நீ ஏன் ஞாபகத்தில் விட்டுருக்க? அதெல்லாம் விட்டு தள்ளு. இல்லை, இப்போ நான் மனம் திரும்பி நான் இப்பொழுது கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளையாக இருக்கிறேன். என் லைஃப்பில் எனக்கு தெரியாமல் எத்தனையோ தப்பு என் மனசுக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம். ஆனால் என்னை உறுத்தக்கூடிய ஒன்றுக்கு நான் மன்னிப்பு கேட்காமல் எப்படி இருக்க முடியும்? எனக்கு அன்பானவர்களே, நாம் மன்னிப்பே கேட்க மாட்டோம். நம்ம தவறை என்றைக்குமே ஒத்துக்க மாட்டோம். கிறிஸ்டியானிட்டி என்பது ரொம்ப எளிது. கிறிஸ்துவின் சிந்தை என்ன தெரியுங்களா? நம்மளுடைய தவறுகளை நாம் எப்படி ஒத்துக்கொள்ளுகிறோம் அப்படின்னு ஆண்டவர் இருதயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. நம்ம தவறுகளை ஒத்துக்கொள்ளுகிறோமா? தேவனிடம் மன்னிப்பு கேட்பது, மனிதனிடம் மன்னிப்பு கேட்பது, which is very easiest one? எது ரொம்ப எளிது? தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறது எளிதா, மனுஷன்கிட்ட மன்னிப்பு கேட்குறது எளிதா? என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. எது எளிதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. வெரி குட். தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறது எளிது, மனுஷன்கிட்ட மன்னிப்பு கேட்குறது. அப்போ யார் பெரிய ஆட்கள்? இப்போ நீங்களே தெளிவான ஒரு பதிலை சொல்லிட்டீங்க. அப்போ உண்மையிலே பெரிய ஆட்கள் யார் நம்ம பார்வையில்? மனுஷங்க தான். தேவன்கிட்ட கூட நான் எளிதாக மன்னிப்பு கேட்டு வந்துடுவேன். ஏன்னா நம்ம மான மரியாதை போகாது. 4 செவத்துக்குள்ளே அடைச்சிக்கிட்டு நம்ம போய் என்ன பண்ணிட்டு வந்துடுவோம்? ஆண்டவரே என்னை மன்னியும், நான் ஒரு விபச்சாரக்காரன், நான் அப்படி செய்தவன் இப்படி செய்தவன், எல்லாம் ஓகே தான். ஆனால் அதே மனுஷன்ட்ட மட்டும் கேட்க சொல்லிடாதீங்க. ஆண்டவரே, ஐயோ அவன் உங்களை விட பெரியவன், அவன் மரியாதை எனக்கு தேவை. புரியுதா? அதானே மறைமுகமாக நாம் மனிதர்களை தேவனை விட பெரியவர்களாய் வைத்திருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் இந்த விஷயத்தில் ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறார். ஜோன்ஸ் அங்கிளுடைய பையன் ஹட்சன் பிரதர் ஒரு டைம் இங்கே வந்திருக்கிறாரு, கரெக்டுங்களா? ஹட்சன் ஆரம்ப காலத்தில் அவங்க அப்பா ஊழியக்காரர், எங்கள் மாமா, அவர் சொந்த மாமா எனக்கு. ஹட்சனுடைய 3வது பையனை தான் என்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு, சொந்த தங்கச்சி. ஹட்சன் ஒரு முறை அவங்க அப்பா இறந்த போது இந்த சம்பவத்தை சொன்னார். ஜோன்ஸ் அங்கிள் இறந்து வச்சிருக்கும் போது ஹட்சன் இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டார். இங்கே வந்திருக்கிறார் ஒரு டைம். என்ன சொன்னாருன்னா, இப்போ ஹட்சன் யூஎஸ்ஏல இருக்கிறாரு. அப்போ +2 படிச்சுக்கிட்டு இருந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். அவர் ஜோன்ஸ் அங்கிள் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார். உங்களுக்கு பிரதருக்கு தெரியும் நினைக்கிறேன். பயங்கர ஸ்ட்ரிக்ட் அவர். ஐயையோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஞானஸ்நானம் எடுக்கலாம் வருவாங்க. திடீர்னு ஞானஸ்நானம் எடுக்கும்போது நிறுத்து
எதனால நீ ஞானஸ்நானம் எடுக்கிற, ஒரு வசனத்தை கரெக்டாக சொல்லு பார்ப்போம் அப்படின்றவார். இவங்க வசனத்தை கரெக்டாக சொல்லலைன்னு வைங்க, உனக்கு ஞானஸ்நானம் கிடையாது, கிளம்பு அப்படின்றவார். அவர்கிட்டலாம் வந்து யாரும் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். வீட்டில் பார்த்தீங்கன்னா பசங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு போகணும் வரணும்னு பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அதனால் இவங்களுக்கு என்னென்னா ஒரு கடுப்பு, என்னடா அது நம்மளை போட்டு இப்படி பண்ணுறாரே அப்படின்னு. இவர் தான் மூத்தவர் ஹட்சன். இவர் என்ன பண்ணாருன்னா, அப்பா முன்னாடி பயங்கர நல்லவராக மாறிடுவார். ஊர் சுற்றுறது பயங்கரம், ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது, எல்லாம் பண்ணுவார். ஆனால் அப்பா முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் பயங்கர ஸ்ட்ரிக்டில், அதனால் ரொம்ப நல்ல பையனாக நடிச்சிருவார். அப்பாவுக்கு எந்த விஷயமும் தெரியாது. இவர் பண்ணுற எந்த லூட்டி, எந்த ரவுடித்தனம், ஊர் சுற்றுறது, சினிமாவுக்கு போகிறது எதுவுமே தெரியாது. அப்பா என்ன நினச்சிட்டு இருக்காரு, ஜோன்ஸ் அங்கிள் இவனை மாதிரி உத்தமனை பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு இவர் ஒரு பேரை அப்படி கட்டமைத்துட்டார். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ஸ்கூலில் இருந்து ரிப்போர்ட், பையன் கொஞ்சம் சரியில்லை பாருங்க. இவர் சாதாரணமாகவே தையத்தக்கன்னு குதிக்கிற ஒரு ஆள். இவர் இப்படி வந்தவுடனே இவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே ஈரோடு காஸ்பல் ஹாலில் தான் அப்போ அவங்க குடியிருந்தாங்க. அதுக்கு அப்போ அங்கேயே வீடு இருக்கிறது, சபை கூடுகையும் அங்கே தான் இருக்குது. அங்கே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் தான் ஜோன்ஸ் அங்கிளுடைய பாடி அன்றைக்கி வச்சுருந்தாங்க. அப்போ அவர் ஹட்சன் சொன்னது என்னதான், இந்த ரூமுக்குள்ளே என்னை விட்டு அப்பா பூட்டிட்டாரு, இதே ரூமுக்குள்ளே என்னை உள்ளே விட்டு பூட்டிட்டார். என்னன்னா, நீ செய்ய சில தவறுகளை என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீ என்ன பண்ணணும்னா இதுவரைக்கும் நீ என்னென்ன தப்பு பண்ணியோ எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதுற அப்படின்ட்டு. எழுதலைன்னா உனக்கு இந்த வாழ்நாள் முழுவதும் இந்த ரூமு தான், உனக்கு சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட், சாதாரணமான ஆள் இல்லை. அடிலாம் அடித்தா பயங்கரமாக அடிப்பார். ஹட்சனுடைய வாழ்க்கையே போன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொடுத்துட்டு கதவை சாத்திட்டு போயிட்டார். காலையில் 6 மணிக்கு உள்ளே விட்டு போனவர் மதியம் 12, காலையில் சாப்பாடு இல்லை, மதியம் சாப்பிட்றதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு, யாருமே வரலை. இவர் என்ன பண்ணுறாருன்னா, பேப்பரை எடுத்து எழுதுனா எப்படி இருக்கும், அவமானம் தாங்க முடியாது. அப்பா முன்னாடி அந்த அளவுக்கு ஒரு பெரிய இமேஜை கட்டமைச்சிருக்கிறாரு. நான் வந்து ரொம்ப நல்லவன், ஆராதனை தாட்ஸ் எடுக்கிறதுலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இமேஜ் அவருக்கு உருவாயிருக்கு பையனுக்கு. இப்போ எப்படி எழுதுறது? அப்பா என்னை பற்றி என்ன நினைக்க மாட்டார், அவர் அடித்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து இவ்வளோ அசிங்கத்தை நான் செஞ்சுருக்கேனே, இதை எழுதினா அவர் என்னை பற்றி என்ன, இனிமேல் அவருக்கு முன்னாடி மரியாதையே இருக்காதே. ஆனாலும் அழுதுகிட்டு கண்ணீரோடு என்னென்ன தப்பு பண்ண எல்லாத்தையும் எழுதுனேன்னு சொன்னேன். ஃபுல்லாக ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதிட்டார். பேஜ் ஃபுல்லாக எழுதி ஒரு 2-3 மணி போல் அப்பாவை கூப்பிட்றாரு. அப்பா உள்ளே வர்றாரு. கதவை திறந்து வந்த உடனே நான் மடித்து எழுதி வச்சு, அப்பா என்னுடைய எல்லா தப்பையும் நான் இதை எழுதிட்டேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, இந்தாங்க அப்படின்னு கொடுத்த உடனே ஜோன்ஸ் அங்கிள் என்ன பண்ணார் தெரியுங்களா? அதை வாங்கினவுடனே சுக்கு நூறாக கிழிச்சு அப்படி தூக்கி போட்டார். இதை நான் பார்க்க விரும்பலை, நான் பார்க்கணுங்கிற அவசியமும் இல்லை, நீ இதிலிருந்து திருந்து விட்டால் போதுமானது. ஹட்சனுடைய லைஃப் அன்னைக்கு மாறுச்சு. அவருடைய லைஃப் ஒரு ட்ரமெண்டஸ் சேஞ்ச். அவர் நிறைய இடங்கள் அந்த சாட்சியை சொல்லுவார். +2ல் அவர் ஸ்டேட் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினார். பேப்பர்லலாம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி தாண்டோன்றித்தனமாக சுற்றிட்டு இருந்தவர் தமிழ்நாட்டுக்கே முதல் மாணவனாக வந்தார். யாருக்கும் அதிகமாக தெரியாது, அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். பேப்பர்லலாம் அவர் பேர் வந்துச்சு. அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது. அவரை வந்து மெடிக்கலுக்கு கூப்பிட்டாங்க, இன்ஜினியரிங் கூப்பிட்டாங்க, வாங்க வாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் நாங்கள் படிக்க வைக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் வந்துச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சண்டே வந்தது. உங்கள் அப்பா கிட்ட இவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டார், நான் போக மாட்டேன். நோ, வெட்னரி டாக்டருக்கு படிக்கிறதுக்கு
மண்டே வந்தது. அதை போய் எழுதுறேன்னு எழுதினார். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னடா அவன் பைத்தியக்காரத்தனமாக இருக்கான், இப்படி போய் இதுக்கு போய் எழுதி வச்சிருக்கு. சண்டே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல உறுதியாக இருந்தார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனமாற்றம். திங்கக்கிழமை போய் அதில் எழுதி பாஸ் பண்ணி அதை படித்து அமெரிக்கா போயிட்டார். அடிக்கடி அவர் சொல்லுவார், ஒருவேளை நான் சண்டே எழுதியிருந்தால் கூட இந்த அளவுக்கு நான் உயர்ந்து வந்திருப்பேனோ வரம் தெரியல எனக்கு, ஆனால் கர்த்தர் என்னை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் பாருங்கன்னு பேசுவார். இது எல்லாமே அடிப்படை காரணம் என்ன தெரியுங்களா? மனம் திரும்புதல். அடுத்தவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லை என்கிற அளவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார். மன்னிப்பு கேட்டாலும் பரவாயில்லை, மனுஷன் முன்னாடி மன்னிப்பு கேட்டால் பரவாயில்லை. இதைத்தான் கல்வனுடைய வாழ்க்கையில கிறிஸ்து பார்த்தார். அவன் அந்த இடத்துல தைரியமாக நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், என் லைஃப்பில் நடந்தது சரிதான், நியாயப்படி நான் தண்டிக்கப்படு, அதற்குள் மனம் திரும்புதல் அடங்கி இருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை அப்படிப்பட்டதாக இருக்குது. அதை தான் நோக்கி பார்க்குறார். நீங்கள் கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெறணும்னா நீங்கள் எப்படிப்பட்ட மனம் திரும்புதலை உடையவங்களா இருக்கீங்கன்னு பார்க்கணும். அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகம் 19ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. யாராவது வாசிங்க. ஆக்ட்ஸ் 19:18. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். வாசிங்க. மாய வித்தைக்காரனாய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். வாசிங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. கவனிங்க. விசுவாசித்தவர்களில் அநேகர் தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தினார்கள்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? தாங்கள் எப்படியெல்லாம் தப்பு பண்ணோன்னு வெளிப்படுத்தினாங்க. அதில் ஒரு குரூப்பு மந்திரக்காரர்கள், மாயவித்திரைக்காரங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருக்கும் முன்னாடி தங்களை இது நாள் வரைக்கும் பெரிய ஆளாக காமிச்சிக்கிட்டு இருந்தவங்க இப்போ நாங்கள் எல்லாம் தப்பு பண்ணிட்டோம், உங்களை ஏமாத்தினோம், பொய் சொன்னோம், தங்களுடைய புத்தகங்கள் மந்திர புத்தகங்களை கொண்டு வந்து எரித்தார்கள். பார்த்தீங்கன்னா அதோட காசு அதிகம். பாருங்கள் வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்கள். 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். 50,000 வெள்ளி எங்கே இருக்குன்னா இன்னைக்கு நம்ம ஏணி வச்சாலும் எட்டாத ஒரு காசு. ஏன் அப்படின்னா 5,000 பேருக்கு உணவளிக்கும் போது அங்கு ஆண்டவர் இடத்துல சீசர்கள் சொன்னது, 5,000 பேருக்கு ஃபுட்டு கொடுக்கணும்னா 200 பணம் ஆகுன்னு சொன்னாங்க. 200 பணம், ஜஸ்ட் 200. 200 வெள்ளி பணம்னு சொல்லலை, 200 பணம். இன்னைக்கு 5,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா ஒரு வேளை இந்தியன் மணியில் ஒரு 10,000 நல்ல சாப்பாடு கொடுக்கணுன்னா ஒரு 5,000 to 10,000 ஆகலாம். 10,000 இல்லை, எப்படி வைத்தாலும் எவ்வளோ வரும்? 1 lakh வந்துடும். நான் கூட 500 பேர் நினச்சிட்டேன். 1,00,000 ரூபாயாவது ஆகும். அதுவே பத்தாது இந்தியன் மணியில். ஆனால் அன்னைக்கு 200 பணமானது 5,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா. ஆனால் இந்த புத்தகத்தை எரித்து அதனுடைய தொகையை பார்த்தாங்க எவ்வளவு? 50,000 சில்வர். ஏன்னா மாயவித்தை புத்தகங்கள் எல்லாம் வெள்ளியினாலும் தங்கத்தினாலும் வேறு சில உலோகங்களினாலும் ஆக்கப்பட்டிருக்கும். அது எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. இந்த பணமே எங்களுக்கு தேவையில்லை, இந்த அருவருப்பை நாங்கள் தூக்கி போடுகிறோம். மக்கள் எங்களை என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, காசு போனாலும் பரவாயில்ல. இது உண்மையான மனம் திரும்புதல், த ரியல் ரிப்பன். எனக்கு அன்பானவர்களே, கல்வனுடைய ரிப்பன்ட் அந்த மாதிரி தான், அவருடைய மனம் திரும்புதல் அந்த மாதிரி தான். நம்ம இந்த மாதிரியான ஒரு மனம் திரும்புதல் நமக்கு இருக்கா? ஸோ நம்ம 2 குறிப்புகளை பார்த்துருக்கிறோம். 1, அவர் தேவனுக்கு பயந்தார் என்று பார்த்தோம். நம்பர் 2, நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா?
நம்பர் 3, அவர் தாழ்மையாக ஒரு வேண்டுகோள் வைக்க, அவருடைய தாழ்மையை பார்க்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் பாருங்கள், நம்ம வாசித்த அந்த பகுதி தான். என்னை நினைத்தருளும். அர்த்தம் என்ன? நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்ன நினச்சிக்குங்க, வாய்ப்பு இருந்தால் என்ன நினச்சிக்குங்க. அப்படின்னா என்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லலை. வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? ஆண்டவரே, இதை கேட்குறதுக்கு எனக்கு தகுதி இல்லை தான், அந்த அளவுக்கு நான் தப்பு பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் முடிஞ்சால் நினச்சிக்குங்க. அப்படி போகும்போது என்னையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஜெபங்கள், ஆண்டவரே நீர் செய்தே தீர வேண்டும். அந்த அளவுக்கு பரிசுத்தவான்களைப் போல கட்டளை எல்லாம் இட்டு கொண்டு இருப்போம். இதை நீங்கள் செய்யாவிட்டால், சில இடங்கள்ல ஆண்டவர்கிட்டே போய் மிரட்டல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் இதை செய்யாவிட்டால், செய்யாட்டி என்னப்பான்னு கேட்பார் ஆண்டவர். மேக்சிமம் நம்மளுடைய ஜெபங்கள் பிடிவாத ஜெபம் அதிகமாக இருக்கு. உபவாசம் என்கிற பெயரில் நாம் பிடிவாத ஜெபத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம். நோ, ஆண்டவருக்கு தெரியும். இந்த வார்த்தையில் சகலமும் அடங்கி விட்டது. ஆண்டவரே, ஐ எம் நாட் ஒர்தி டு ஆஸ்க் எனிதிங் ஃபார் மீ, பட் என்னை நினச்சிக்குங்க, நீங்கள் வரும்பொழுது என்னை நினச்சிக்குங்க, தட்ஸ் இட். இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை தான் நாம் பார்க்கிறோம். இது கிறிஸ்துவுக்கு பிடித்தமான ஒரு ஜெபமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிடித்தமான ஒரு ஜெபம். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? நம்மளுடைய தாழ்மையில் அவர் நம்மை நினைவு கூறக்கூடியவராக இருக்கிறார். தேவன் நாம் நொறுக்கப்படும் பொழுது நினைவு கூற. இதே மாதிரி ஒரு ஜெபத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜெபித்தார். என்ன ஜெபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு ஆண்டவரோட ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆண்டவருக்கே புத்திலாம் சொன்னார். பேதுருட்ட ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை மறுதலிப்பீர்கள். நீ மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டுட்டு ஓடிடுவீங்க, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டுட்டு போவீங்க. பேதுரு மட்டும் தனியாக யார் சொன்னது? கிடையாது. நான் காவலிலும் சாவிலும் உங்களை நான் என்ன செய்வேன்? பின்பற்றுவேன். உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். செத்தாலும் உங்க கூட சாவேன், ஜெயிலுக்கு போனாலும் நான் உங்களோட வருவேன். உங்களுக்கு தெரியுமா? தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள். அதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், சேவல் கூவும் பொழுது நீ 3 தடவை என்ன செய்வாய்? மறுதலிப்பாய். ஆனால் பேதுரு நம்பவே முடியல. ஆண்டவர் எதுவும் இதுவரை கரெக்டாக பேசினார், இப்பப்போ இப்படி பேசி நானா மறுதலிப்பேன்? என்ன ஆண்டவரே நீங்கள்? அதே மாதிரி நடந்தது. ஒரு பாட்டி அம்மா பேதுருவை பார்த்து, நீயும் அவங்களோட தானப்பா இருந்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருச்சு. அவ்வளவுதான், அடுத்த நிமிஷம் இவர் மறுதலித்து விட்டார். மறுதலித்து விட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரை பார்க்கிறார். ஆண்டவர் பேதுருவை பார்க்கிறார், மனம் கசந்து அழுதார். அங்கே அவர் எந்த மன்னிப்பு கடிதம் எழுதவில்லை, அறிக்கை செய்யவில்லை. அந்த அழுகை எல்லாம் அடங்கிவிட்டது. திரும்பவும் தன்னுடைய குற்ற உணர்ச்சியில், இனி நான் ஊழியத்திற்கு ஆகாதவன், என்னால் ஊழியம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க செல்லுகிறார். சாப்பிட்டாகணுமே. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்த உடனே நேரடியாக பேதுருவை போய் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவருடைய சிந்தை எப்படிப்பட்டது தெரியுங்களா? யார் நொறுக்கப்பட்ட இருதயமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல அவர் போய் நிற்பார். பாருங்களேன், இந்த வசனத்தை பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம் உங்களுக்கு சுட்டி காமிக்கிறேன். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16 16 முதல் வசனம் வாசிங்க. ஓய்வு நாளின் பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோப்பின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே
சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். வாசிங்க. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். நீங்கள் இதை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, மேலோட்டமாக வாசித்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியாது. கொஞ்சம் ஆழமாக வாசித்திருந்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். தேவ தூதன் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, கல்லை தள்ளி புரட்டி எல்லாம் அவங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். இந்த மரியாளிடத்தில் சொல்லுகிறார்கள், இந்த தேவதூதன் சொல்லுகிறார், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அதை நீங்கள் போய் எல்லாருக்கிட்டையும் சீஷர்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோமா. அங்கே நல்லா கவனிங்க, என்ன போட்டிருக்கு 7வது வசனத்தில், நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய். ஏன் அங்கே பேதுருடைய பேரை மட்டும் தனியாக சொல்லணும்? சீசர்னு சொன்னாலே யார் வந்துடுறா? பேதுரு உள்ள வந்துடுறாரு அல்லவா? ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் பேதுருவுடைய குற்ற உணர்ச்சியை, ஏன்னா மற்ற எல்லாரும் ஓடி தான் போனாங்க, பயந்துக்கிட்டு அப்பயே ஓடி போயிட்டாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. தன்னை பெரிய தைரியசாலி, நான் உலகத்தில் புஜபல பராக்கிரமசாலி அப்படிலாம் சொல்லிக்கிட்டு அவர் வந்தார். வந்து நேரடியாகவே மறுதளித்தார். மற்ற சீசர்களுக்கு இருக்கிற குற்ற உணர்ச்சியை விட இவருக்கு தான் அதிகமான குற்ற உணர்ச்சி. மனம் கசந்து அழுதார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவத்தை நான் பண்ணிட்டேனே. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீங்கள் சீசர்கிட்ட போய் சொல்லுங்கள், பேதுருக்கிட்ட தனியாக போய் சொல்லுங்கள், நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்கள். நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ மறுதளிச்சதான், ஆனாலும் உன்னை தேடி நான் என்ன பண்ணுறேன், வர்றேன். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. நம்ம வீட்டில் பாருங்கள், நம்ம பிள்ளைகளை கண்டுக்க மாட்டோம். சில சமயத்தில் அவங்க வாட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க, திடீர்னு காய்ச்சலில் விழுந்துட்டாங்கன்னா விழுந்து விழுந்து கவனிப்போம். நல்லா இருக்கும் போது கவனிக்க மாட்டோம், காய்ச்சலில் விழுந்துட்டா கவனிப்போம். ஆண்டவர் நாம் நொறுக்கப்பட்ட இருதயம் உள்ளவங்களாக மாறும் பொழுது அடுத்த நிமிஷம் அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார். அவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு எப்பொழுதுமே நல்லவராக இருக்கிறார். அந்த நொறுங்குண்ட இருதயம் என்பது என்ன? பேதுருவை போல இருதயம். யோசேப்பை காட்டி கொடுத்து கடைசியில் அவங்க அன்னைமார்கள் சொன்னாங்கள் அல்லவா, நாங்கள் எல்லாரும் அடிமைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஹட்சனுடைய வாழ்க்கையில் அவர் எழுதி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த தருணம் தான். என் நண்பர் சாமுடைய வாழ்க்கையில் ஃபோன் எடுத்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும் பொழுது அவருடைய இருதயம் எப்படி இருக்கும்? அப்போ அசிங்கமாக இருக்கும். ஆனால் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீ. எந்த மனிதனும் தேவனுக்கு மேலானவன் அல்ல. நம்மளுடைய கணவனோ மனைவியோ தேவனுக்கு மேலானவர்கள் அல்ல. அவங்க முன்னாடி பெருசாக மரியாதையை நான் காப்பாற்ற போகிறேன், அதை செய்ய போகிறேன்னு வரட்டு கௌரவத்திற்காக நாம் தேவனை தூர வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அவர் தூர போய்கிட்டே இருக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? இறங்குகிறார், கூட இருக்கிறார். அவரே ஏற்று நிற்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு. எப்பெல்லாம் உங்களுடைய மனது சாரி கேட்க மனிதர்களிடத்தில் உங்கள் மனது தயங்குதோ அப்பெல்லாம் நீங்கள் பெருமை உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீங்க. என் இருதயம் முழுவதும் பெருமையாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஆண்டவர் அதை உடைக்க போராடுகிறார். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டு தான். சாகிற வரைக்கும் போராடிட்டு இருக்க மாட்டார். எப்போ நிப்பாட்டி கொள்வார்னு நமக்கே தெரியாது.
என்னுடைய ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நம்ம டைம் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி வச்ச பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்னுடைய தவறுகளாக இருக்கலாம், என்னுடைய பேச்சாக இருக்கலாம், அதிக பிரசங்கித்தனமாக நான் எதையாவது பேசி வச்சுருந்துருக்கலாம், ஏதாவது திட்டி இருந்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் என்னுடைய நடவடிக்கைகள் காரணமாக இருக்கலாம். என்னுடைய மருமகள் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் என்னுடைய பேச்சு காரணமாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த நிமிஷம் நான் செய்ய வேண்டிய ஒன்று மன்னிப்பு. அது எல்லாத்தையும் மாற்றும், தலைகீழாய் மாற்றிவிடும். உங்கள் லைஃபையே தலைகீழாக மாற்றும். ஆண்டவர் பேதுருவின் இடத்துல நேராக போனார். அவர் கேட்ட கேள்வி, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? 3 முறை இந்த கேள்வியை கேட்டார். அதற்கு பேதுரு சொன்ன ஒரே பதில், முதல்ல நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி ஒரு பதிலை சொன்னார். ஒரு அற்புதமான பதில். என்ன பதிலுங்க? எஸ் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இதுக்கு முன்னாடி பேதுரு என்ன தெரியுமா சொன்னாரு? உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. நீங்க சொல்றீங்க என்னை மறுதலிப்ப, நீங்க சொல்றீங்க உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன், காவலிலும் சாவலிலும் உங்களை நான் என்ன செய்வேன்? பின்பற்றுவேன். இப்ப அதே பேதுரு தனக்கு எதுவுமே தெரியாது என்பதை ஒத்துக்கொள்கிறார். எனக்குள்ள உண்மை தெரியுது, உங்களை நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் கூட நீர் அதை நன்கறிவீர், உங்களுக்கு தான் இப்போ எல்லாமே தெரியும். எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் அவருடைய லைஃப்ல. இதுக்கு முன்னாடி முந்திரி கொட்ட மாதிரி எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டு இருந்தவர், ஆண்டவர் அதை உடைச்சு சுக்குனரா மாத்திட்டார். அதனாலதான் பேதுருவை பார்த்து சொன்னார், சாத்தான் உன்னை சுலகினாலே புடைக்க என்னிடத்தில் வேண்டிக்கொண்டான், அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின் உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. அப்படியானால் பேதுரு இன்னும் குணப்படவில்லை, பேதுரு இன்னும் சரியாகல. பேதுரு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின நபராய் இருக்கலாம், ஆனால் கடைசியா பேதுருடைய லைஃப்ல அவர் 100% உடைக்கப்பட வேண்டியிருந்தது, நொறுக்கப்பட வேண்டியிருந்தது. என்கவுண்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. கர்த்தர் கடைசி அந்த இடத்துல ஒரு என்கவுண்டர் பண்ணிட்டாருன்னு சொல்லிடலாம். முழுசா உடைஞ்சிட்டார் பேதுரு. அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் ட்ரெமெண்டஸ் சேஞ்சிங். ஏற்பட்ட ஒரு லைஃப் அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்படி தேவன் நம்மை உடைக்கிறார், அந்த இருதயத்தை தேவன் பார்க்கிறார். கிறிஸ்துவின் சிந்தை என்பது அப்படிப்பட்டது தான். கடைசியாக கல்வனுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு அழகான யதார்த்தமான ஒரு ஜெபம், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், ஆண்டவரே நீர் அறிவீர், உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஜெபம் பாருங்க. ஃபைனல் பாயிண்ட் சொல்லி நம்ம முடிச்சிடலாம், சுருக்கமாக முடிச்சிடறேன், நமக்கு நேரம் அதிகமாகிடுச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. கடைசியாக கல்வனுடைய வார்த்தை பாருங்க, லூக்கா 23ஆம் அதிகாரம் 41வது வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க. இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை என்ன செய்தான்? கடிந்து கொண்டான். இதையும் நான் ஒரு குறிப்பாக வைத்திருக்கிறேன். தவறு செய்கிற சக மனிதனை கடிந்து கொண்டான், தைரியமாக கடிந்து கொண்டான். ஏன் கடிந்து கொண்டான்னு தெரியுங்களா? அவனுக்கு நன்றாக தெரியும், அவனோட சேர்ந்து தப்பு பண்ணவனு இவனு தான். இன்னைக்கு நாம் என்ன செய்வோம்னா, சேர்ந்து தப்பு பண்ணோன்னா ஒருவரை கண்டிக்க முடியாது. ஐயோ நாம் கண்டித்தோம்னா அவர் நம்ம அண்டவாளத்தை எல்லாம் வெளியே விட்டு விடுவாரே, அப்படியே இல்லை. ஒருவருடைய குற்றங்களை, தவறுகளை நம்மால் கண்டிக்க முடியுதுன்னா, ஒன்று அந்த குற்றத்தோடு குற்றமாக நானும் செஞ்சு கெட்டு போனவனாக இருக்கணும். டே என்னை மாதிரி நீயும் தண்ணி அடித்து குடல்லாம் வெந்து போயிடாதரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதாக இருக்கணும். கேட்பாங்க மக்கள், ஏன்னா நானும் அந்த தப்பு பண்ணி என்ன பண்ணிட்டேன், விழுந்து போய் கிடக்கிறேன். டே இப்படி தப்பாக நீ கல்யாணம் பண்ணி குடும்பத்தை கெடுத்துறாத பாரு, நான் இந்த மாதிரி தப்பாக கல்யாணம் பண்ணி எப்படி போயிட்டேன் பார்த்தியா? அப்படி இல்லை, நான் எப்படி இருக்கணும்னா கரெக்டாக இருக்கணும். இதை செய்யாதே, அதை செய்யாதே, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம் தெரியுங்களா?
கரெக்டாகவும் இல்லை, கண்டிக்கிறதும் இல்லை. நாம் எல்லாம் நமக்கு ஏன் என்று இருக்கிறோம். இன்றைக்கி சபைகளில் கண்டிப்பு இல்லை, எதுலேயுமே கண்டிப்பு இல்லை. நாளைக்கு ஏதாவது நம்ம விழுந்துட்டோம்னா அப்புறம் அவங்க அதை பிடிச்சி நம்மளை கேட்பாங்களே, அல்லது யாரையாவது கண்டித்தால்தான் அவங்க யாருங்கிறது தெரியும். உங்களை யாராவது கண்டித்தாலோ, உங்கள் தவறுகளை யாராவது சுட்டி காமிச்சாலோ அப்போ தான் நம்மளுடைய உண்மையான இருதயமே வெளிப்படும். அடுத்த நிமிஷம் நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? அவர்கிட்ட ஏதாவது ஒரு புள்ளியாவது இருக்காதான் தேட ஆரம்பிப்போம். நம்மளை கண்டிக்கிறாரு, அங்கே ஏதாவது ஒரு புள்ளி நமக்கு கிடைச்சிடாதா தேடி துருவி நோண்டி பார்ப்போம். நான் சொல்லுகிறேன், உங்களை யாராவது கண்டித்தாலோ திருத்தினாலோ அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு நன்றி செலுத்துங்க. எங்கள் சபை மக்களுக்கு அடிக்கடி நான் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் இதுதான். சாத்தானே நம்ம செய்கிற தப்பை ஒரு சில வேலைகளில் கண்டித்தால், சாத்தானே வந்து கண்டித்தால் கூட, நீ ஒரு சாத்தான், நீ எங்களை கண்டிப்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்லாம் சொல்லாமல், அவன் கண்டித்தது உண்மையானால் தேங்க்யூ சாத்தான், ரொம்ப நன்றி சாத்தானே, நீ சொன்னது கரெக்டு தான், இந்த தப்பு என்கிட்ட இருக்குது, நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், திருத்திக்கிறோம். நீ வேணால் சாத்தானாக இருந்துட்டு போ, நாங்கள் மாறிக்கிறோம். இலவசமாக உங்களுக்கு யாராவது ஸ்கேன் எடுத்து தர்றேன்னு சொன்னால் நீங்கள் வேணாம்னா சொல்லுவீங்க? இலவசமாக ஸ்கேன், இலவசமாக பிளட் டெஸ்ட், யாராவது நம்ம ஓகே சூப்பர் நல்லது தான், உடம்பு ஃபுல்லாக நல்லா ஃபுல் பாடி செக்கப் இலவசமாக ஒருத்தர் எடுத்து தர்றாரு. அப்படி எடுத்து தரும் பொழுது திடீர்னு பார்த்தா உங்களுக்கு ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்குது, கொஞ்சம் சுகர் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு அது இருக்குது இது இருக்குது அப்படின்னா நல்லது தான், கண்டுபிடிச்சிட்டா அதை மாற்றிக்கொள்ளலாம், சரி பண்ணிக்கொள்ளலாம். அல்லது பிளட் டெஸ்ட் எடுத்தவரை போய் அடிக்க போவோமா? உனக்கே கொலஸ்ட்ரால் இருக்குது, நீ எப்படி எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லலாம்? சொல்லுவோமா நம்ம? அவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு, அவர் கேன்சர் பேஷண்ட்டாக கூட இருந்து போட்டோம். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான பிரச்சனையை காமிச்சு கொடுத்துட்டாருன்னா ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு அன்பானவர்களே, உங்களை யாராவது கண்டித்தாங்கன்னா, உங்கள் பெற்றோர்கள் உங்களை கண்டித்தாங்கன்னா அதில் உண்மை இருக்கா? ஓகே மாற்றிக்கொள்ளுகிறோம், அவ்வளவுதான். நிறைய பேருக்கு கண்டிக்கிறதற்கு ஆள் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தான் தோன்றித்தனமாய் விடப்பட்ட ஆத்துமாக்களாக நிறைய இடங்களில் மக்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சுதந்திரவாளியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், வித்தவுட் பவுண்ட்ரிஸ். சுதந்திரம் என்பது வித்தவுட் பவுண்ட்ரி கிடையாது. எல்லா சுதந்திரத்திலையும் என்ன இருக்கிறது? there is a boundary. பவுண்டரிஸ், அதாவது ஒரு எல்லைக்கோடு இல்லாத சுதந்திரம் என்பது மிக ஆபத்தானது. நமக்கு ஒரு தலைமைத்துவம் வேண்டும், நம்ம கண்டிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும். ஒன்று சபையாக இருக்கணும், அல்லது வீட்டில் ஏதாவது பேரண்ட்ஸாக இருக்கணும். கண்டிப்பாக நம்மை கண்டிப்பதற்கு ஒரு தலைமைத்துவம் வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. அதே போல பாவம் செய்யக்கூடிய யாரையும் கண்டிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை சரியாய் மாற்றிக்கொள்ளுங்கள். எதற்காகவும் எதையும் யோசிக்காதீங்க. ஏன்னா மற்றவர்களை கண்டித்து பேச வேண்டுமானால் அந்த அளவுக்கு என் லைஃப் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி மற்றவங்களை கண்டித்து பேச முடியாது. நம்ம அடிக்கடி சொல்கிறோம், யாரையாவது கண்டித்து பேசக்கூடியவர்களை ஈஸியாக நம்ம வெறுத்து விடுவோம். எதுவுமே பேசாமல் இருக்கிறவங்களை ரொம்ப நேசிப்போம். சரி எவ்வளோ டீசெண்டாக பழகிறார் அவர். விளையாட்டில் கண்டித்து பேசணுன்னா அதுக்கு ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் அடங்கி இருக்கு, உள்ள ஒரு பெரிய விலை கொடுக்கணும். தைரியமாய் கல்வன் கண்டிக்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை அவன் வெளிப்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்து கண்டிக்கிறவர். தன்னிடத்தில் இருந்தவர்களை கண்டித்தார், யூதர்களை கண்டித்தார், பரிசேயரை கண்டித்தார், எல்லாரையும் கண்டித்தார். அப்பாலே போ சாத்தானேன்னு யாரை பார்த்து சொன்னாரு? பேதுருவை பார்த்து சொன்னாரு. பேதுருட்டு இருக்கிற நல்ல குணம் என்ன தெரியுங்களா? இவ்வளவு சொல்லியும் கூடயே போனார். நீங்கள் நானும் போவோமா? யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா நடந்தது? ஆண்டவர் யூதாஸ் காரியத்தை மென்மையாய் கண்டித்தார். அதை பகுதியை எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, உங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமா சொன்னார்? இந்த தைலத்தை விற்று பல பேருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருந்த பொழுது உடனே அந்த இடத்துல ஆஃப் பண்ணிட்டார். யூதாஸ் காரியத்திட்ட ரொம்ப தெளிவாக சொன்னார், தரித்திரர்கள் எப்பயுமே ஒன்று இருக்கிறாங்கப்பா, அவளை விட்டு விடு, நான் அடக்கம் பண்ணக்கூடிய அந்த நாளுக்காக இந்த வேலையை அவள் செய்து கொண்டிருக்கிறாள், அவளை தரித்திரர்கள் எப்போதும் உங்க கூட இருக்கிறாங்க, விட்டு விடுன்னு சொன்ன மாத்திரத்தில் அவனுக்கு அஃபண்ட் ஆயிடுச்சு.
அடுத்து என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? உடனே அவன் போய் காட்டி கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணான். இங்கு ஒருவன் அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னா கூட ஆண்டவர் பின்னாடியே வந்து கொண்டு இருக்கிறான். உங்க லேசா ஒருவனை கடிந்து கொண்டால் போதுமானது, அவன் காட்டி கொடுக்க போயிட்டான். that's a difference. அதே பேதுரு பின்னாடி மனம் பதறி ஒரு சின்ன தவறு செய்கிறார், பவுல் கண்டிக்கிறார், நீ இப்படி செய்யலாமா? பேதுரு தன்னுடைய கடைசி நிருபத்தில் பவுலை தேவ ஊழியனாக, பவுலுடைய வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையாக அங்கீகரித்து எழுதுகிறார். அது 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நம்முடைய சகோதரனாகிய பவுலும் இதை குறித்து எழுதியிருக்கிறான். அவைகளில் சில அறிகிறதற்கு சற்று கடினமாக இருக்கிறது. அன்பானவர்களே, கடிந்து கொள்ளுதல், உங்களை யார் உங்கள் பேரண்ட்ஸு கடிந்து கொள்ள பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா எப்படி நீங்கள் பேச போச்சு? சாப்பிட்றது பேரண்ட்ஸுக்கிட்ட, ட்ரெஸ்ஸு வாங்குறது பேரண்ட்ஸுக்கிட்ட, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது பேரண்ட்ஸுக்கிட்ட, அதுக்கு பாக்கெட் மணி பேரண்ட்ஸுக்கிட்ட, நம்ம வெளியில் போய் நல்லா ஜாலியாக எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுலேருந்து சிக்கன் மட்டன் சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே யார்? பேரண்ட்ஸ். எப்போ வரைக்கும்? இவங்க வேலைக்கு போகிற வரைக்கும். ஆனால் இவங்களை ஒரு பேரண்ட் வந்து கண்டிக்கக்கூடாது. ஏமா இவ்வளோ நேரம் தூங்குனேன் சொல்லக்கூடாது, ஏன் இவ்வளோ நேரம் செல்லு பார்க்குற சொல்லக்கூடாது. எப்படிப்பட்ட குணாதிசயம்! பிள்ளைகளை நீங்களே யோசித்து பாருங்கள். ஒருவேளை படிக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களை கண்டிக்கக்கூடிய யாராவது கண்டித்தால் தேவையில்லாமல் கண்டிக்கிறாங்களான்னு பாருங்க. என்னைக்குமே கண்டிக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் கண்டிக்கிறாங்களான்னு மட்டும் யோசித்து பாருங்க. வாய்ப்பு இல்லை, யாரும் தேவையில்லாமல் கண்டிக்கிறது இல்லை. உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக, உங்களை சரீரத்தை ஒடுக்குவதற்காக, உங்களை சரி பண்ணுவதற்காக, வேற எதற்காகவும் இல்லை. கடிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது நல்லது. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன், நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் நாம, பார்த்தீங்களா, அவனுக்கு சாவு தான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன். நிறைய விஷயங்களில் எங்களுக்கெல்லாம் யாரும் ஊழியத்தின் ஆரம்பத்தில் எங்களுக்கு கடிந்து கொள்ளுதற்கான ஆட்கள் இல்லை. எங்கள் வீட்டில் சின்ன வயசில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். ஒரு அப்பா எப்படி வழி நடத்துவார் என்பது எங்களுக்கு தெரியாது. நான் 2-3 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் பசங்களாம் சொல்லி எங்கள் அப்பா அப்படியே அடிப்பாடுறா, அப்படியே நாங்கள் அப்பாவுக்கெல்லாம் பயப்படுவாங்க. எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு அப்பாவுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு எங்களுக்கு தெரியாது. கடிந்து கொள்ளுதல் இல்லாத ஃபேமிலிஸ் இன்னைக்கு நிறைய இடங்களில் பேரண்ட்ஸுக்கே கடிந்து கொள்ளுதல் இல்லை. அவங்க யாருடைய அதிகாரத்திற்கு இங்கே இல்லாமல் இருக்கிறாங்க. மனைவியை கடிந்து கொள்வதற்கு ஆட்கள் இல்லை, கணவனை கடிந்து கொள்வதற்கு ஆட்கள் இல்லை. இது எவ்வளோ ஆபத்தான ஒன்று தெரியுங்களா? சுதந்திரமாக போக்காடாக விடப்படக்கூடிய ஆடு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறது. எப்போ என்ன வேணாலும் நடக்கும். அவரா யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாருங்க. கணவனை பற்றி மனைவி சொல்லுகிற சாட்சி, அவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாருங்க. யாருமே அவருக்கு புத்தி சொல்ல முடியாதுங்க. சர்ச்சில் சொன்ன அதெல்லாம் கேட்கவே மாட்டாருங்க. இப்படி ஒரு வேளை இங்கே யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் லைஃபே ஹெல்லாக இருக்குன்னு அர்த்தம், நரகத்தில் இருக்குன்னு அர்த்தம். தயவு செய்து நாம் மாற்றிக்கொள்வோம். நம்மை கடிந்து கொள்ளுவதற்கு ஆட்கள் தேவை. கடிந்து கொள்ளுதலை நாம் விரும்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். கல்வனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சிந்தை வெளிப்பட்டது. அவனுக்கு உரிமை, யாரை கடிந்து கொள்வதற்கு உரிமை இருக்கோ அந்த நபரை அவன் கடிந்து கொண்டான். ஊரில் இருக்கிற எல்லாரையும் போய் அவன் கடிந்து கொள்ளலை. தன்னை போல தன்னோடு சேர்ந்து பாவம் செய்து கொண்டிருந்த சக மனிதனை கடிந்து கொண்டான். அந்த ஒரு புரிதல். அதுக்காக ஊரில் இருக்கிற எல்லாரையும் போய் நம்ம கடிந்து கொள்ள முடியாது. அந்த உரிமை நமக்கு கிடையாது. என் வீடு, என் குடும்பம், என் சபை, அந்த உரிமை இருக்கிறது. அந்த உரிமைகளுக்குள்ளாக கர்த்தர் கடிந்து கொள்கிறார். அவர் சாட்டையை எடுத்து விலாசி கடிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கடிந்து கொண்டு உபதேசி. அன்பானவர்களே, நம்ம கடிந்து கொள்ளக்கூடிய சில சூழலும் நமக்கு வரலாம். we have to do it. எப்பயுமே அரவணைப்பல்ல.
அதே இயேசு கிறிஸ்து தான் நொறுங்கிய இருதயம் உள்ளவர்களிடத்தில் ஆண்டவர் அன்பாய் பேசக்கூடியவராக இருக்கிறார். சில இடங்களில் கடிந்து கொள்ளக்கூடிய தேவனாகவும் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார் என்று நம்புகிறேன். நம்ம இந்த செய்தியில் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு டவுட் இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம லைஃபுக்குரிய செய்தியை தான் கற்றுக்கொண்டோமே ஒழிய பெரிய பைபிள் ஸ்டடியை நாம் கற்றுக்கொள்ளலை. அல்லது ஒரு வேளை இந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் அல்லவா, நிறைகுடம் அழும்பாது, குறைகுடம் கூத்தாடும். ஒரு குடம் இருக்கிறது, குடத்தில் தண்ணியே இல்லாட்டியும் தழும்பாது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஒன்றுமே புரியாட்டியும் அங்கே கேள்வியே வராது. உண்மை தானே? குடத்தில் தண்ணியே இல்லாட்டி அங்கே எப்படி தழும்பும்? காலையிலேருந்து இப்போ வரைக்கும் எதுவுமே புரியாவிட்டாலும் உங்கள் இடத்துல கேள்வி இருக்க போவதில்லை. ஆனால் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இவைகள் எல்லாம் வாழ்க்கை பாடங்கள் தான். பெரிய பைபிள் ஸ்டடியெலாம் நம்ம ஒன்றும் எடுக்கலை. அன்றாட வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து தியானிச்சிருக்கிறோம். அப்படியும் மீறி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை சகோதரத்தில் நீங்கள் கேட்கலாம். ஓகே, கர்த்தர் நல்லவர். நாம் இந்த செஷனை முடிச்சிடலாம். நம்ம ப்ரேயர் பண்ணுங்க, ஜெபிக்கலாம். பிதாவை துதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவினுடைய சிந்தை எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அதை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதாக, கேட்ட வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனத்தை கொடுப்பதாக, இதற்காக பிரயாசப்பட்ட பொறுப்பாளர்கள், மூப்பர்கள், சுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இனி வருகிற ஆண்டவரே கூட்டங்களிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடியனை பயன்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.